Hello guys, hello everyone. Welcome to Vedantu NEET Tamil channel. Welcome to our Jujubee Batch NCERT line by line series Genetics session 6. Yes. Good evening guys, good evening all. Am I audible? நான் பேசுறது கேக்குதுங்களா? Hi Crazy Dude, good evening guys, good evening. We will just wait for another few more minutes. Let others also join. Okay, while I join, then we will start our session. Super, fine. Okay, okay, good. Okay, so நம்ம join பண்றதுக்கு முன்னாடி as usual நம்மளுடைய ரெண்டு announcements. First one என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆஃப்லைன்ல லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வேதாந்தோட ஆஃப்லைன் லேர்னிங் சென்டர் இங்கே சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம நீட் பேட்சில் ரொம்ப லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வேதாந்து நீட் தமிழோடைய டெலிகிராம் சேனல் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக சார் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய கான்செப்ட்ஸ் லைன் பை லைன் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ அதோடைய ஹாய் கணேஷ், குட் ஈவினிங். ஹாய், சூப்பர். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு வர இந்த லைன் பை லைன் சீரீஸ், ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் இது எல்லாத்தோடைய டெஸ்ட் அசஸ்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை வந்து நம்ம டைம்டு அசஸ்மெண்ட்டாக நம்ம அந்த டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். அதுக்கான லிங்க்கை நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த நீங்கள் டெஸ்ட்டை எடுத்து அட்டன் பண்ணுறது மூலமாக உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே பூஸ்டப் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக மறக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் தி 2 announcements. ஓகேவா? வில் வெயிட் ஃபார் another 2 more minutes. கரெக்டாக வில் ஸ்டார்ட் பை 5 நம்மளுடைய செஷன். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த டீவியேஷன்ஸ்லாம் நம்ம இது பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ டீவியேஷன்ஸ், லிங்கேஜ் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு வர ஆரம்பித்தோம். இப்போது அதில் நெக்ஸ்ட் நம்ம அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம், அதோடைய கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட் அது லைன் பை லைன் நம்ம லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன்லாம் என்ன, அதை மார்கன் என்ன சொன்னார், அது எப்படி அவருடைய ஜூனியர் சயின்டிஸ்ட் அவர் எப்படி திரும்பி அதை வச்சு எப்படி மேப் பண்ணார் அப்படின்றத பற்றிலாம் நம்ம இதை பார்த்துட்டு, இதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம லேட்ரான், அதாவது இந்த செஷனுடைய லேட்ரான் ஹாஃப்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன்னா என்ன, அண்ட் இஃப் டைம் பெர்மிட்ஸ் நம்ம மியூட்டேஷனுமே நம்ம இந்த செஷன்ல we will see. ஓகேவா? ஃபைன் கைஸ். Sir, gymnosperm test, sir. Yes, but it would be very soon. Most probably by tonight or by tomorrow morning உங்களுக்கு gymnosperm testக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் ஆயிடும். ஓகேவா? பிகாஸ் இன்னும் கொஞ்சம் பேர் why I'm waiting was like we'll just wait for some more students. ஓகேவா? ஸோ இதுக்கும் இன்ஃபர்மேஷன் போகாதவங்களுக்கு அவங்களுமே சேர்ந்து அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இல்லையா? அதனால தான் I'm just waiting. Definitely by tonight, most probably by tonight வந்து உங்களுக்கு ஜிம்னோஸ்பர்ம்கான டெஸ்ட் லிங்க் வந்து போஸ்ட் ஆகிடும்ப்பா. நீ நாட் டு வரி ஃபார் தட். ஃபைன், ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? நம்ம இப்போ ஜெனட்டிக்ஸ், அதாவது ஸ்டார்டிங்கில் மெண்டல் என்ன பண்ணாரு, அவர் என்னென்ன ட்ரைட்ஸ் எடுத்தாரு, அவர் 2 எக்ஸ்பெரிமெண்ட், மோனோ ஹைபிரிட், டை ஹைபிரிட், தென் அவருடைய 3 லாஸ். ஓகேங்களா? ஸோ பாருங்க, நம்பர் வைஸே நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் மெண்டல் 2 பண்ணாரு, அவர் நிறைய பண்ணார், பட் நமக்கு சிலபஸ்ல இருக்கிறது நம்ம 2 பார்க்குறோம். ஒன்று மோனோ ஹைபிரிட், டை ஹைபிரிட்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் அதை வச்சு அவர் 3 லாஸ் கொடுத்தாரு. லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், லா ஆஃப் செக்ரிகேஷன், 3 லா கொடுத்தாரு. தென் அவர் எடுத்திருக்கக்கூடிய ட்ரெயிட்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 ட்ரெயிட் எடுத்து பார்த்துருக்காரு. பி பிளான்ட்ல மொத்தம் 7 ட்ரெயிட் எடுத்து பார்த்துருக்காரு. ஓகேவா? ஓகேப்பா, ஃபைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம மெண்டலியன் லாஸ் அண்ட் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ் ஆர் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து வேரியேஷன்ஸும் நம்ம பார்த்தோம். ஸோ வேரியேஷன்ஸில் நம்ம பார்க்கும்போது ரீகாம்பினேஷன் ஒன்று பார்க்குறோம், கிராசிங் ஓவர்னு ஒன்று பார்த்தோம். ஸோ கிராசிங் ஓவர் நடக்கிறது மூலமாக நமக்கு வேரியேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அதை தாண்டி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. வேரியேஷன் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம மியூட்டேஷன் சொல்கிறோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நம்ம பின்னாடி பார்க்கலாம். நம்ம இந்த
இந்த லெசனுடைய லேட்டர் ஹாஃப்ஸ்ல நம்ம வந்து பார்ப்போம் இந்த மாதிரி மியூட்டேஷன்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மியூட்டேஷன்லாம் என்ன, அது மூலமா எப்படி வேரியேஷன் நடக்குது, அண்ட் எப்பயுமே அதாவது ரெண்டு வந்து கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் மெண்டலோட லா வந்து கரெக்டு, ஆனா அது கம்பல்சரி அப்படிதான் இருக்கணும்னு இல்லை. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்கப்பா, எப்பயுமே ஒரு லா அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ், டீவியேஷன்ஸ் இது எல்லாமே கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெண்டலியன் லாஸ் உடைய டீவியேஷன்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இங்க மேலே இந்த ட்ராசோஃபிலா மெலனோகாஸ்டர்ல பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் எ டீவியேஷன். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி, பிகாஸ் நமக்கு தெரியும் சயின்ஸ் இஸ் எ டைனமிக் ஃபீல்டுப்பா. ஓகேங்களா? எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்குன்னு சொல்றது நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இட் இஸ் கண்டினியூஸ்லி டெவலப்பிங் அண்ட் டெவலப்பிங் அண்ட் டெவலப்பிங். இது நாள் வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க, இது நாள் வரைக்கும் நம்ம நிலால எதுவுமே இல்ல பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா கதையெல்லாம். ஆனா இப்ப பாருங்க, நம்மளுடைய சந்திரயான் 1 மிஷன்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், அதாவது மூணுடைய சவுத் போல்ல நம்ம வாட்டர் வந்து ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட் அதை நோக்கி நம்ம சந்திரயான் 3 நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று நினைச்சோம், அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் சயின்டிஃபிக்லாம் நம்ம இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் டைனமிக் ப்ராசஸ்னா என்ன, இட் இஸ் கண்டினியூஸ்லி சேஞ்சிங் ஆன். ஓகேங்களா? ஸோ இந்த டைனமிக் ப்ராசஸ்னால நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று சஜஸ்ட் பண்ணுவாங்க சயின்டிஸ்ட். ஓகேவா? மெண்டல் ஃபர்ஸ்ட் ஒன்று சஜஸ்ட் பண்ணாரு. ஸோ அதே கம்பல்சரி எல்லாத்துலையும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுல இருந்து ஒரு சில டீவியேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்தது தான் நேற்று நம்ம பார்த்த ட்ராசோஃபிலா எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக இருக்கட்டும். பிளஸ் அதே மாதிரி இந்த ஜீன் லிங்கேஜஸ் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. Is it clear with the genetic or the gene linkages or linked genes and gene mapping? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இருக்கிறதுல முக்கியமான போர்ஷன் பா. அந்த பர்டிகுலர் போர்ஷன்ல you may get numerical type of questions like இந்த frequency RF கொடுத்துட்டு recombination frequency கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அதை கரெக்டா மேப் பண்ணுங்க, 4 இமேஜ் கொடுத்து மேப் அதுல எது கரெக்டா மேப் ஆயிருக்கு அப்படின்னு கூட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்டான பார்ட். அது புரிஞ்சா ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம இந்த செஷன்ல ஜஸ்ட் சால்வ் நவ். பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். இல்ல டவுட் இல்ல சார், எதுவும் டவுட் இல்ல அப்படின்னா we will continue with our part. Okay pa, fine. Okay, super. We will continue with this linkage and recombination. Super. Okay. Morgan carried out several dihybrid crosses in Drosophila. Crystal clear sir. Super pa, super. I am very happy. Okay, wow, super. In Drosophila to study genes that were sex linked. நம்ம பார்த்தோம் இல்லையா, செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ், அதாவது இந்த மேல் அண்ட் ஃபீமேல்ல நம்ம ஒய்ல எதுவுமே இல்ல. அண்ட் இந்த மியூட்டன்ட் டைப் நம்ம பார்த்தோம் இல்லையா, மியூட்டன்ட் டைப்ல மேல XW னு பார்த்தோம், ஒய் டைப்ல XW பிளஸ் ரெட் ஐக்கான ஜீன்ஸ் நம்ம பார்த்தோம். சூப்பர் பா, ஃபைன் வெரி குட். Then so இந்த மாதிரி அவர் Drosophila வச்சு செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸை ஸ்டடி பண்ணாரு. The crosses were similar to the dihybrid crosses carried out by Mendel in peace. For example, Morgan hybridized yellow-bodied white-eyed females to brown-bodied red-eyed males and intercrossed their F1 progeny. ஓகேவா? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாரு, yellow-bodied white-eyed females-ஐயும் brown-bodied red-eyed males-ஐயும் கிராஸ் பண்றாரு. ஸோ ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி பார்க்கறாரு. அவருக்கு F1 ஜெனரேஷன் கிடைக்குது. அந்த F1 ஜெனரேஷனை இன்டர் கிராஸ் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, செல்ஃப் பாலினேஷன் கிடையாது. நம்ம மேல பீ பிளான்ட்லாம் பார்க்கும்போது செல்ஃப் பாலினேஷன் அப்படின்லாம் ஒரு கேரக்டரிஸ்டிக் பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? இங்க செல்ஃப் பாலினேஷன் பண்ண முடியாது. ஏன்னா செல்ஃப் பாலினேஷன் என்ன பார்த்தோம், ஒரே ஃபிளவர்ல நம்ம ஸ்டேமன் அண்ட் இதுக்கு நடுவில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பார்க்கறோம், ஸ்டேமன் அண்ட் ஸ்டிக்மாக்கு நடுவில் போலன் கிரெயின் டிரான்ஸ்ஃபர் பார்க்கறோம். ஆனா இந்த இடத்துல செல்ஃப் பாலினேஷன் பண்ண முடியாது. பிகாஸ் இங்க ரெண்டு செப்பரேட் செக்ஸஸா இருக்கு, மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியா இருக்கிறதுனால இன்டர் கிராஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதுதான். பட் அந்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு நடுவுல இன்டர் கிராஸ் பண்றாரு. ஃபைன். So next one, and intercross their F1 progeny, he observed that two genes did not segregate independently of each other and the F2 ratio deviated very significantly from the 9:3:3:1 ratio expected when the two genes are independent. நம்ம மெண்டல் என்ன சொன்னாரு, அதாவது ரெண்டு ஜீன்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் இன் நேச்சர், இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. ஓகேவா? சோ இப்போ அந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக் ஒன்று வந்து அந்த yellow கலர் சீடு வந்து wrinkled கண்டிஷன் கூடயும் வரலாம், இல்ல அந்த yellow கலர்ன்ற அந்த
அந்த ஜீன் வந்து நம்ம இருக்கக்கூடிய ரவுண்ட் கண்டிஷன்லயும் வரலாம். ஸோ இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்ன்ற ஜீன் வந்து எல்லோ கலர் கூடயும் வரலாம், கிரீன் கலர் கூடயும் வரலாம், எது கூட வேணாலும் வரலாம், மாறி மாறி வரலாம் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் நேற்று சொன்ன திரும்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், இந்த லா கரெக்ட் ஓகேவா, இது அதுவும் டிபெண்ட் பண்ணி இல்ல. இப்ப நம்ம மார்கன் சொல்றது அதுதான் ஓகேவா. மார்கன்ல இந்த டீவியேஷன் வந்ததுக்கான காரணம், அதாவது இவங்க they are independent in nature. இந்த ரெண்டு ஜீனும் எப்பயுமே வந்து ஒண்ணுத்தோட ஒண்ணு டிபெண்ட் ஆகி இல்ல. they are independent in nature, பட் அதோடைய physical position நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது பிசிக்கலா குரோமோசோம்ல இருக்கிறதுனால they have lesser recombination frequency. ஸோ அவங்க பிசிக்கலா ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு நடுவுல ரீகாம்பினேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மியா இருக்கிறதுனால இவங்களால இந்த சேஞ்ச் ஆகி வர முடியல ஓகேவா. அதனால அவங்க வரவே மாட்டாங்கன்ற அர்த்தம் இல்ல, they might come. அதனாலதான் நமக்கு இங்க 17% நம்ம இந்த ஹைபிரிட் கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கிறோம் ஓகேவா. சோ அதோட frequency ரொம்ப கம்மி. ஆனா பாருங்க 83% நமக்கு பேரண்டல் டைப்பே தான் கிடைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, இடம் ரொம்ப குட்டியான இடம். அந்த குட்டியான இடத்துல the probability of the crossing over taking place is very 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 less. அதனால தான் இந்த இடத்துல நடக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே டீவியேஷன்ஸ் தான், இது வயலேஷன் கிடையாது. வயலேஷன் வேற, டீவியேஷன் வேற ஓகேவா. வயலேஷன்ன்றது அது தப்பு, அப்படி நடக்கவே நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, the genes are independent of each other. அதாவது இது இருந்தாதான் நான் வருவேன்பா, இல்ல நான் வரவே மாட்டேன்னு எந்த ஜீனும் சொல்லாது. இது ரெண்டும் பக்கத்திலே இருக்கிறதுனால ரெண்டு பேருமே ஒன்னாவே போறாங்க, ஒன்னாவே வராங்களே தவிர்த்து ஒருவேளை இப்ப வரணும் அப்படின்னா கூட they may break down ஓகேவா. அவங்களையும் டிபெண்ட் பண்ணி ரெண்டு பேருமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, it is a deviation, not a violation of the Mendelian law. Fine. Morgan and his group knew that the genes were located on the X chromosome ஓகேவா. So இவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, it is located on the X chromosome. புரியுதுங்களா. so 6 chromosomes நம்ம மேல பார்க்கக்கூடிய ஆட்டோசோம்ஸ் ஒன்னு பார்க்க போறோம், அல்லோசோம்ஸ் ஒன்னு பார்க்க போறோம். பின்னாடி பக்க செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல நம்ம பார்ப்போம். so ஆட்டோசோம்ஸ், அல்லோசோம்ஸ், இந்த 6 chromosomes னு சொல்லக்கூடிய இந்த அல்லோசோம்ஸ் தான் வந்து XY ன்னு நேத்து நம்ம பார்த்தது ஓகேங்களா. so ஃபீமேல்ல 2 X இருக்கும், மேல்ல XY ன்னு இருக்கும். And saw quickly that when the two genes in a dihybrid cross were situated on the same chromosome, the proportion of parental gene combinations were much higher than the non-parental type. Okay, wow. So, இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, when the two genes in a dihybrid cross were situated on the same chromosome. First point பாருங்க, சேம் குரோமோசோம். இது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சேன் கரெக்ட்டுங்களா. நம்ம ஒரு குரோமோசோம்ல வரைஞ்சு பார்த்தோம், நம்ம ABC ஓகேவா. இப்போ ABC இருக்கும்போது ஒருவேளை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் A கேபிட்டல் B அதே கேபிட்டல் C ன்னு பார்த்தோம், ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் c. அதை நல்லா நோட் பண்ணுங்க, C மாறவே இல்லை. ஆனா இந்த குரோமோசோம்ல வரும்போது ஸ்மால் a ஸ்மால் b இங்க வந்துருச்சு, கீழே கேபிட்டல் C அப்படியே இருக்கு. புரியுதுங்களா. இப்போ இந்த இடத்துல probability of crossing over is higher. புரியுதுங்களா. சோ இப்போ இந்த ஸ்மால் a ஸ்மால் b இங்க வரக்கூடிய அந்த ஜீன்ல வந்து we have capital C நம்ம பார்த்தோம். சோ ஸ்மால் a ஸ்மால் b கேபிட்டல் C, இந்த சைடு சிஸ்டர் குரோமாட்டின்ல கேபிட்டல் A கேபிட்டல் B கேபிட்டல் C, தென் இதுல பாக்கும்போது கேபிட்டல் A கேபிட்டல் B ஸ்மால் c, ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் c நம்ம பார்க்கிறோம் ஓகேவா. சோ நம்ம பிசிக்கலா தனித்தனியா ஒரே குரோமோசோம் இந்த இடத்துல, அதனால தான் இது நான் அந்த ஒரே குரோமோசோம்ல C நான் வரைஞ்சேன் ஓகேங்களா. சோ C ன்னு சொல்லக்கூடிய அந்த ஜீன் ஒரே குரோமோசோம்ல இருக்கும்போது அதான் நீங்க சொல்றாங்க. So is situated on the same chromosome, the proportion of parental gene combinations were much higher than the non-parental type. ஓகேவா. சோ இப்போ அதே மாதிரி சோ அப்படி நம்ம வெறும் அந்த ஒரே ஜீன்ல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரே குரோமோசோம்ல இருக்கிறதுனால இந்த parental type அதிகமா வருது, ஹைபிரிட் டைப் கம்மியா வருது, parental type அதிகமா வருதுக்கான காரணம் ஒரே குரோமோசோம்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு அப்புறமா லேட்டர் what they suggested is, ஒரே குரோமோசோம்ல இருந்தாலும் தள்ளி தள்ளி இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்ல, ஆர் லைக் தள்ளி தள்ளி இருந்தா they may easily get separated. ஒரே குரோமோசோம்ல பக்கத்துல ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்காங்களோ, சோ எவ்வளவு பாயிண்ட்ஸ் பக்கத்துல நியர்ல இருக்காங்களோ, அவர் எவ்வளவு யூனிட்ஸ் பக்கத்துல இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு probability of getting a hybrid offspring is reduced அப்படின்னு then they later suggested it.
ஓகேவா? Morgan attributed this due to physical association or linkage of the two genes and coined the term linkage. நான் சொன்னேன் இல்லையா, பிசிக்கலா ரெண்டும் பக்கத்துல லிங்கேஜ்னா என்னப்பா? லிங்க்னா என்ன? இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ சம்பந்தம், சம் கனெக்ஷன்ஸ். கரெக்டா? அதான் நம்ம லிங்கேஜ்னு சொல்லுவோம். சோ அத தான் இவரும் காயின் பண்றாரு, லிங்கேஜ்ன்ற டேர்ம் கொடுக்கறாரு. என்ன லிங்கேஜ்னு பாத்தீங்கன்னா, when two genes are closely linked together. சோ பக்கத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால they are very closely linked together. ஓகேங்களா? சோ அதுதான் இவர் லிங்கேஜ் அப்படின்னு கொடுக்கறாரு to describe the physical association of genes on a chromosome and the term recombination to describe the generation of non-parental gene combinations. ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல recombinationனா என்ன? இதுல இருந்து combinationனா some pairs. கரெக்ட்டா? A B யும் C யும் ஒரு combination அப்படி நம்ம பார்க்கறோம் இல்லையா? recombinationனா மாத்தி அரேஞ்ச் ஆகி இருக்கக்கூடியது. ரீலொகேஷன், ரீகாம்பினேஷன் அப்படின்னா இது இங்க இருக்கணும் அது அங்க இருக்கணும், அது அப்படியே ரீகாம்பைன் ஆகியிருக்கு, ரீகாம்பினேஷன். சோ இந்த process வந்து அவர் ரீகாம்பினேஷன் சொன்னாரு. ரீகாம்பினேஷனுடைய டெஃபினிஷன் சொல்லும்போது அது எப்படி சொல்றாரு? the probability of getting a hybrid offspring. சோ parent இல்லாம, parent ஒன்னு, அதாவது parent ஆல், அதாவது ஒரு parent ஆல் ஒரு parent dwarf, ஆனா வரக்கூடிய offspring உடைய கண்டிஷன் எப்படி இருக்கு? ஆர் F1 offspring திரும்பி நம்ம செல்ஃப் பாலினேஷன் ஆர் இன்டர்பிரீட் பண்ணும்போது F2 ஜெனரேஷன்ல என்ன கண்டிஷன் வருது? சோ இது எல்லாமே it is dependent upon this recombination or recombination frequency கூட சொல்லலாம். Okay, fine. Morgan and his group also found that even when genes were grouped on the same chromosome, some genes were very tightly linked, showed very low recombination. நாம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரே குரோமோசோம்ல இருக்கிறதுனால மட்டுமே அதோடைய ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்குன்ற அவசியம், கம்மியா இருக்குன்ற அவசியம் கிடையாது. சோ ஒரே குரோமோசோம்ல இருக்குன்றது விஷயம் இல்ல, ஒரே குரோமோசோம்ல எவ்வளவு பக்கத்துல, how closely they are physically attached அப்படின்றது தான் விஷயம். சோ ரொம்ப பிசிக்கலா க்ளோஸ்டா அரேஞ்ச் ஆகி இருக்கிறதுல தான் ரீகாம்பினேஷன் ரொம்ப 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 கம்மியா இருக்கும் அப்படின்றத பின்னாடி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. while others were loosely linked showed higher recombination. சோ நம்ம பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் A கேபிட்டல் B கீழ இருக்கக்கூடிய கேபிட்டல் C ல நம்ம பாக்கும்போது அந்த கேபிட்டல் A கேபிட்டல் B ஒண்ணா தான் போவாங்க, ஆனா இந்த கீழ இருக்கக்கூடிய கேபிட்டல் C ல ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல recombination நடந்துரும். they may easily get separated. is it clear guys? புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? நேத்து நம்ம பார்த்த டேர்ம்ஸ் ஆர் நேத்து நம்ம பார்த்த டயகிராம்ஸும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அவர் என்ன சொல்ல வராருன்றதும் கிளியரா இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? Okay, fine. Okay, super. For example, he found that the genes white and yellow were very tightly linked and showed only 1.3% recombination, while white and miniature wing showed 37.2% recombination. Okay, why என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, சோ அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா white and yellow, கரெக்ட்டா? சோ நம்ம பார்க்கக்கூடிய அந்த white கலர் ஐஸும் yellow கலர் பாடியும் இது ரெண்டுமே ரொம்ப க்ளோஸா அரேஞ்ச் ஆகி இருக்கு. இட்ஸ் வெரி க்ளோஸ்லி அரேஞ்ச்ட். so it is very tightly linked together, whereas the miniature wing, ஓகேவா, white and miniature wing showed 37.2% of recombination. அதாவது என்னன்னா, miniature நம்ம wing இருக்கு இல்லையா, அதோடைய wing வந்து it might be either of small type or large wings. ஓகேவா, இது இன்னொரு ஒரு கேரக்டரிஸ்டிக். அவர் பார்த்த இன்னொரு ஒரு கேரக்டரிஸ்டிக், விங் சின்னதா இருக்கா, மினியேச்சர் டைப்னு சொல்லுவோம். அது நம்ம ரொம்ப எக்ஸ்டெண்டட் ஆர் எலாங்கேட்டட் விங், இது ரெண்டு டைப் இருக்கு. சோ மினியேச்சர் குட்டி விங்கா இல்ல பெரிய விங்ஸா? சோ இப்போ இதுல இந்த ரெண்டு ஜீன் இருக்குல்ல, என்ன ஜீன்ஸ்? ஒயிட் கலர் ஐஸ்க்கும் அண்ட் மினியேச்சர் விங். இந்த மினியேச்சர் விங் இருக்கு பாருங்க, இது ரெண்டு ஜீனும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. சோ தே ஷோட் 37.2% recombination. so ஈஸியா it gets recombined. so அந்த ஒயிட் கலரும் இந்த விங்கும் ஈஸியா recombination நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? his student ஆல்ஃபிரட், பாத்தீங்களா, இந்த ஆல்ஃபிரட் ஸ்டூவர்ட் எவன்ட், ஓகேவா,
இவர் தான் first இந்த frequency of recombination between gene pairs on the same chromosome as a measure of the distance between genes and map their position on the chromosome. ஓகேவா, ரொம்ப 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 முக்கியமான ஸ்டடிப்பா. இந்த ஸ்டூவர்ட் வாட் அப்படின்ற இவர் தான் வந்து என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று பார்க்குறோம் இல்லையா, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ஸோ வரக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங்ஸ் கண்டினியூஸா டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுத்து பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒன்று கிடைக்குது. ஸோ இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இது வரும், நமக்கு இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ஒரு பாப்புலேஷன்ல இந்த ரீகாம்பினேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்ததை வச்சு இவர் என்ன பண்றாரு, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அது எந்த குரோமோசோம்ல இருந்து நடக்குது அப்படின்றத பார்த்து அந்த குரோமோசோம்ல இந்த பர்டிகுலர் ஜீன் எங்க இருக்கு அப்படின்றத மேப் பண்றாரு. சோ இப்போ அதை வச்சுதான் நேற்று நம்ம பார்த்தோம், ஒரு குரோமோசோம் நம்ம வரைஞ்சோம்னா சோ இப்போ அதுல ஒரு பர்டிகுலர் ஜீன் இங்க இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஜீன் இங்க இருக்கு, இந்த மாதிரி ஒரு குரோமோசோம்ல ஆர்பிட். சோ இப்படி இருக்கா ஒரு குரோமோசோம், லைக் சிஸ்டர் குரோமேட்டிக் கண்டிஷன்லயே நம்ம பார்ப்போம். சோ ஒரு ஜீன் இங்க இருக்கு, ஒரு ஜீன் இங்க இருக்கு, ஒரு ஜீன் இங்க இருக்கலாம், ஒரு ஜீன் இங்க இருக்கும், ஒரு ஜீன் இங்க இருக்கலாம். ஓகேவா, சோ இப்போ இதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், இதுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ், அதே மாதிரி சிமிலரா இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், ஐ மீன் டிஸ்டன்ஸ். சோ இது எல்லாத்தையுமே வச்சு கால்குலேட் பண்ணி இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு என்ன பண்ணாருன்னா he measured and correctly pinpointed. சோ இந்த இடத்துல இந்த ஜீன் இருக்கு, அதை தாண்டி இன்னும் இவ்வளவு பாயிண்ட்ஸ்ல அந்த ஜீன் இருக்கு, சோ அதை தாண்டி இன்னும் அந்த பாயிண்ட்ல அந்த ஜீன் இருக்கு அப்படின்னு அந்த ஜீனை மேப் பண்ணாரு. மேப்பிங்னா நம்ம என்ன பண்றோம், கரெக்டா லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பார்த்து இந்த டைரக்ஷன் இந்த இதுல இருக்கு அப்படின்னு நம்ம பர்டிகுலர் பிளேஸ் கொடுக்குறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு இந்தியா மேப்பை வரைஞ்சு நான் கிரிட் லைன்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்படி கிரிட் லைன்ஸ் போட்டுட்டு இந்த சைடு 1 2 3 4 5 ABCD போட்டு நம்ம தமிழ்நாடு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மேபி இந்த இடத்துல தேர்ட் ஒன்ல கீழே இந்த சைடு வரக்கூடிய ஃபோர்த்ல ஐ மீன் 3C 4C அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, கரெக்ட்டுங்களா? சோ கரெக்டா அதுதான் மேப்பிங்னு பேர் அதுக்கு. சோ எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத மேப் மாதிரி போட்டு கொடுக்கிறது தான் மேப்பிங். சோ ஒரு பின் பாயிண்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த ஹோல் ரீஜன்ல என்னென்ன இருக்கு. சோ இப்போ நம்ம இந்தியா மேப்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸுமே மேப் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, இதேதான் மேப்பிங். சிமிலரா அந்த ஒரு பர்டிகுலர் குரோமோசோம்ல ஒரு ஜீனும் எங்க இருக்கு அப்படின்றத இவரு மேப் பண்ணி கொடுத்தாரு. இதுதான் குரோமோசோமல் மேப்பிங் நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி அந்த ஹோல் செட் ஆஃப் ஜீனோம், அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 14 குரோமோசோம் இருக்குன்னா அந்த 14 குரோமோசோம்லயும் எந்தெந்த ஜீன் எங்கெங்க இருக்கு அப்படின்றத பெர்ஃபெக்ட்டா போட்டு கொடுத்தாரு. இட் லேட் a base. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஸ்கவரிப்பா. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இது வெறும் ஒரு இந்த ஃப்ரூட் ஃப்ளை வச்சு பண்ணதை நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் லெவல்ல எதை எடுத்துட்டு போச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். நம்ம மனுஷங்கள்ல எவ்வளவு ஜீன்ஸ் இருக்கு, அந்த ஜீன்ஸ் எங்கெங்க ஒரு நம்மளுடைய அந்த 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ்ல எந்தெந்த இடத்துலலாம் இருக்கு அப்படின்றது எல்லாமே இது கண்டுபிடிக்க ஒரு பேஸ்மெண்ட் போட்டுச்சு. ஓகேவா, ஆனா இதை தாண்டி நம்ம அதிகமா வேற லெவல்ல நம்ம எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட் சீக்வன்சிங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்மளுடைய ஒரு பர்டிகுலர் செல்ல இருக்கக்கூடிய குரோமோசோம் ஃபுல்லா சீக்வன்ஸ் பண்ணி இதுல என்னென்ன பேஸ் பேர்ஸ் இருக்கு, இது எவ்வளவு கண்டிஷன்ஸ்ல இருக்கு, ஆல்சோ அப்படியே நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா சீக்வன்ஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். ஓகே, இந்த இடத்துல இந்த ஜீன் இருக்கு, அந்த இடத்துல அந்த ஜீன் இருக்குன்னு கம்ப்ளீட்டா இந்த சீக்வன்சிங்லேயே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா, ஸோ அப்படி பண்ணதான் நம்மளுடைய ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் கொடுத்தது. ஓகே, குரோமோசோம்ல ஜீன் ஒன்று இருக்கு, அந்த ஜீன் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் கொடுத்தது தான் நம்மளுடைய இந்த ஸ்டூவர்ட் இந்த ஜீன் மேப்பிங். ஓகேவா, குரோமோசோமல் மேப்பிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டடி. So அதான் கொடுக்குறாங்க பாருங்க. Today genetic maps are extensively used as a starting point in the sequencing of whole genomes. ஓகேவா, as was done in the case of human genome sequencing project. ஓகேவா, இதை பத்தி நம்ம பின்னாடி படிக்க போறோம். ஃபைன். ஸோ அதுக்கு ஒரு பேஸ்மெண்டா இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஸோ இதை வச்சு தான் they have been started. ஸோ நம்ம பார்த்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் they have been given in this diagram. ஸோ cross A then cross B ல என்னென்ன நடக்குது. ஸோ இங்க பாருங்க, they would have given here. See இங்க பாருங்க, while others were loosely linked showed higher recombination. cross B ல டைட்லி லிங்க்டுல நமக்கு அந்த அளவுக்கு ரீகாம்பினேஷன் நம்மளால பார்க்க முடியாது. ஓகேவா, இங்க பாருங்க இந்த 1.3% தான் நமக்கு இங்க ரீகாம்பினேஷனே வந்திருக்கும். வேற இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு 37.2% பாருங்க ரீகாம்பினேஷன் we could get. ஓகேவா, so loosely linked. ஏன்னா இவர் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்கு, இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பாருங்க எவ்வளவு தூரம் இருக்குன்றது அததான் இதுல காமிச்சிருக்காங்க. சோ இந்த டயகிராம்ல நம்ம பார்த்த இதே தான். சோ இங்க ரீகாம்பினேஷனோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத இதுல எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த டயகிராம்ல.
Next one is the polygenic inheritance. Okay, fine. இப்போ இந்த polygenic inheritance இந்த pleiotropy ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். I will just brief you, ஓகேவா? சோ இது என்ன இருக்குன்னு நான் brief பண்றேன். As of now, இப்போ வரைக்கும் நமக்கு NTA ல இருந்து அப்டேட் வரல, பட் as of now நம்மளுடைய CBSE சிலபஸ்ல பாக்கும்போது it has been removed, ஓகேவா? சோ இந்த ரெண்டுமே ரிமூவ் ஆகி இருக்கு, பட் it is very very important, ஓகேவா? நம்ம ஜீன்ஸ் பத்தி இவ்வளவு தூரம் பார்த்துட்டோம். சோ இப்போ இதுக்கு அப்புறமா நம்ம ஜீன்ஸ்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு போக போறோம். அதுக்கு முன்னாடி இது படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா, ஓகேவா? பிகாஸ் நம்ம இவ்வளவு தூரம் பார்த்தது அதுல நம்ம ஒரு ஆஸ்பெக்ட்ல இப்ப ஜீன்ஸ் நினைச்சுட்டு இருக்கோம், அதுல இருக்கக்கூடிய ஒரு குட்டி சேஞ்சஸ்மே நம்ம இதுல பார்த்துட்டு போவோம், ஓகேவா? ஃபைன், we will see now. So polygenic inheritance அப்படின்னா என்ன அர்த்தம்? polygenic inheritance அப்படின்னா ஒரு ஜீன் many genes, கரெக்டா? இப்ப வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு ஜீன் ஒரு கேரக்டர்ஸை டிசைட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட ஜீன் ஒரு கேரக்டரை டிசைட் பண்ணுது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய பேர் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கும், ஓகேவா? நிறைய பேர் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆவாங்கப்பா. பி வெரி 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 கேர்ஃபுல், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்பி ஞாபகப்படுத்துறேன், ஓகேவா? See, very very important. Are you guys with me? Are you guys with me? This is very very important topic, pa. Okay, so இப்போ இதுல நம்ம பார்க்கும்போது நம்ம we see in the case of incomplete dominance, கரெக்ட்டா? so incomplete dominanceல in the case of incomplete dominance நம்ம என்ன கண்டிஷன் பார்க்கறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஜீன், ஓகேவா? one gene, so one gene one color decide பண்ணக்கூடிய one gene, and the gene la we have two variations, so the capital R small r, so ரெண்டு குரோமோசோம் இருக்கு, கரெக்ட்டா? ஒரு இதுக்கு ரெண்டு குரோமோசோம் இருக்கு. அந்த ரெண்டு குரோமோசோம்ல சோ இப்போ இதுவும் ஜாயின் ஆகும்போது கேபிட்டல் R ஸ்மால் r னு வரும்போது இந்த ஒரு ஜீன், நல்லா நோட் பண்ணுங்க, எஸ் குட், இந்த ஒரு ஜீன், இந்த ஒரே ஒரு ஜீன், இந்த கலர் ஜீன்ன்றதுடைய இந்த ஒரே ஒரு ஆர், ஓகேவா? இந்த ஒரு ஆர் மட்டும் இருக்கிறதுனால நமக்கு அந்த கலருடைய ஃபுல் எஃபெக்ட் நமக்கு வரல, ஓகேவா? ஒரு ஜீன்றதுனால. ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாலிட்ரோபிக் ஜீன் ஆர் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்க்கக்கூடிய ஒன்னொன்னும் ஒரு ஜீன்ஸ், ஒன்னொன்னுமே செப்பரேட் ஜீன்ஸ் பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, ஜீன்ஸ் ABC, ஜீன்ஸ் ABC, இது ஒன்னொன்னு ஒரு ஜீன். அப்போ இது வந்து கேபிட்டல் ஏவா இருக்கலாம், இல்ல ஸ்மால் ஏவா இருக்கலாம், கேபிட்டல் A ஸ்மால் ஏவா இருக்கலாம். சிமிலரா இங்க பாருங்க, இது ஒன்னொன்னு ஒரு ஜீன், புரியுதுங்களா? நல்லா நோட் பண்ணுங்க, இது ஒன்னொன்னும் ஒரு ஜீன். நம்ம இதுல எப்படி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் பாக்குறோமோ, இந்த ஏக்கும் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னும் ஒரு ஜீன். சோ ஒரு கேரக்டரை, ஒரு பர்டிகுலர் கேரக்டர், நம்மளுடைய ஸ்கின் கலரை ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட ஜீன் டிசைட் பண்றதுதான் நம்மளுடைய இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், ஓகேவா? இட் இஸ் நாட் அ அலீல், நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம மேல பாக்குறது கேபிட்டல் ஆர் அண்ட் திஸ் ஸ்மால் ஆர் ஆர் alleles of a particular gene known as the color, ஓகேவா? கலர்ன்ற ட்ரெய்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு alleles. ஆனா இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல பாக்கும்போது நம்மளுடைய ஸ்கின் கலரை டிசைட் பண்ணக்கூடியது ஒன்னொன்னு ஒரு ஜீன், ஒண்ணுமே கம்ப்ளீட்டான ஜீன். அதுல alleles இருக்கும், ஓகேவா? கேபிட்டல் A ஸ்மால் A ன்னு இருக்கலாம், இல்ல கேபிட்டல் A ஸ்மால் A ன்னு இருக்கலாம். அதே மாதிரி B க்கும் இருக்கும், C க்கும் இருக்கும், ஓகேவா? சோ ஒன்னொன்னு ஒரு ஜீன், ஒரு ஜீனுக்கும் alleles இருக்கலாம், ஓகேவா? சோ இப்போ நம்மளுடைய கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நல்லா திரும்பி புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம திரும்பி இங்க பார்த்த மாதிரி cumulative effect நம்ம என்ன சொல்லுவோம், cumulative effect அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சோ எப்போ இந்த இடத்துல 2 கேபிட்டல் A 2 கேபிட்டல் B 2 கேபிட்டல் C, சோ ஒரு ஹியூமனுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார், ஒரு ஹியூமனுக்கு இந்த 2 கேபிட்டல் A 2 கேபிட்டல் B 2 கேபிட்டல் C, சோ அப்ப என்ன ஆகும், இருக்கிற இது நம்ம ஒரு குரோமோசோம்ல இந்த 3 ஜீன் இருக்கும். இந்த 3 ஜீன்ல இருக்கக்கூடிய 2 அலீல் ஃபார்ம்ஸ் இருக்கும். சோ 2 அலீலுமே டாமினன்ட்டா இருக்கும்போது அதில இருந்து வரக்கூடிய என்சைம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, என்சைம் உடைய எஃபெக்ட்ஸ் ஃபீனோடைப்பை டிட்டர்மைன் பண்ணனும்னு. அந்த என்சைம் உடைய எஃபெக்ட் அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு பாத்துக்கோங்க. சோ கம்ப்ளீட்டா நம்ம அதனால தான் பார்த்தோம் 2 கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால நமக்கு கலர் வந்து நல்ல டார்க் நம்ம ரெட் கலர்ல நம்ம பாக்குறோம். சோ ஒரே ஒரு கேபிட்டல் ஆர் வந்த உடனே அது அப்படியே குறைஞ்சு நமக்கு என்ன கலர்ல பாக்குறோம், பிங்க் கலர்ல பாக்குறோம். கரெக்டா? சோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய எல்லா டாமினன்ட்டுமே ஒண்ணா வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப டாமினன்ட்டா ஒரு டார்க் ஷேட் நம்மளால பார்க்க முடியும். பிகாஸ் அந்த அளவுக்கு புரோட்டீன்ஸ் ஆர் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது அந்த சப்ஸ்ட்ரேட் இட் கெட்ஸ் மாடிஃபைட். ஓகேவா? சோ அதனால ஒரு டென்ஸ் கலர், ஒரு டீப் கலர் நம்ம பார்க்க முடியும் when all these are dominant in nature. So similar அதே மாதிரி ஆப்போசிட் பாருங்க, small a small a small b small b small c small c. இந்த கண்டிஷன்ல வரும்போது எப்படி இருக்கும், கம்ப்ளீட்டா பேல் கலர்ல இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு எல்லாமே ரிசர்சிவ் கண்டிஷன்ஸ். சோ டாமினன்ட்னா சோ அதிகமா ப்ரொடக்ஷன் நடக்கும். இதுக்கு நடுவுல இருக்கிறது எல்லாமே ரிசர்சிவ். ஐ மீன் சோ இந்த small a small a small b small b small c small c இருக்கும்போது எல்லாமே ரிசர்சிவான ஜீன்ஸ். சோ ரொம்ப பேல் கலர்ல இருப்பாங்க. சோ இப்போ இதுக்கு நடுவுல நம்ம இன்டர்மீடியேட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? சோ இப்போ இது இன்டர்மீடியேட்ஸ் பார்க்க வெயிட். எஸ். So if you are going to see like wait, capital A capital A capital B capital B, sorry yes. So இந்த இடத்துல ஒண்ணு மட்டும் தான் ரிசர்சிவா இருக்கு. Hi everyone, good evening. So next one, capital A capital A capital B capital B small c small c. Next, capital A capital A capital B small b small c. Okay, wow. Next one, capital A capital A, then small b small b small c small c, then capital A small b small b small c, then small a small b small b small c. Okay வா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக I have just given you. So இதே மாதிரி இதுல சேஞ்சஸ் வரும். ஓகேவா? இன் கேஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் இல்லையா, ஒன்னு வந்து இதுவா இருக்கா, இல்ல திரும்பி இந்த இடத்துல இந்த C வந்து டாமினன்ட்டா இருக்கலாம், இந்த C ரிசர்சிவா இருக்கலாம். சோ இந்த மாதிரி கம்பைன்ஸ் இன் பேர்ஸ். சோ அப்படி பாக்கும்போது நமக்கு இந்த நடுவுல இருக்கக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைட்டா கரெக்ட்டா சொல்லணும்னா wait, if in case in நடுவுல I will just இது வரும். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக I have just done. So இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது they would be in the perfect intermediate state or intermediate கலர்ல இருப்பாங்க. So இது கம்ப்ளீட் டார்க் கலர்ல இருப்பாங்க, இதுல கம்ப்ளீட்டா ஒயிட் கலர்ல இருப்பாங்க. இதுக்கு நடுவுல இருக்கிறது எல்லாமே இந்த டார்க்குக்கும் இந்த இன்டர்மீடியேட்டுக்கும், அதாவது இந்த டார்க் ஷேட்ல இருந்து அப்படியே கம்மியாயிட்டே வருவாங்க. இந்த இன்டர்மீடியேட் ஸ்டேஜ்ல இருந்து இன்னும் ஃபேரா மாறிக்கிட்டே வருவாங்க. ஓகேவா? சோ இட் டிபெண்ட்ஸ் அபான் தி நம்பர் ஆஃப் டாமினன்ட் ஜீன்ஸ் பிரசன்ட். ஓகேங்களா? ஃபைன். சோ அதுதான் இந்த நம்ம பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பார்க்க போறோம். Mendel's studies mainly describe those states that have distinct alternate forms such as flower color, which are either purple or white. But if you look around, you will find that there are many traits which are not so distinct in their occurrence and are spread across a gradient. பாத்தீங்களா? இந்த gradient என்ற term ரொம்ப முக்கியமான term பா. இந்த gradient அப்படின்னு நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? இந்த இடத்துல பார்க்கும்போது ஒன்னு டார்க் தென் லைட், அதுக்கு நடுவுல பல ஷேட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இந்த gradient எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க, இல்ல இந்த அனிமேஷன் கிராபிக்ஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கிரேடியன்ட்ன்ற டேர்ம் ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ஒரு கலர் கிரேடியன்ட்னு கொடுப்போம். அதாவது எப்படின்னா, ஒரு கலருடைய டார்க் ஷேட்ல இருந்து அப்படியே ஒரு கலர் சேஞ்ச், எடுத்த உடனே இது டார்க் ஒயிட் அப்படின்னு ரெண்டா ஸ்பிளிட் ஆகி இருக்காது, கிராஜுவலா ஒரு சேஞ்ச் இருக்கும்.
ஸோ அதை தான் நம்ம கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரேடியன்ட் அப்படின்றது நம்ம கலர்ல எனி கேரக்டரிஸ்டிக் நம்ம பார்க்கறது. அது என்ன சொல்றாங்கன்னா ஃப்ளவர் கலர்ல மெண்டல் சொன்ன மாதிரி இது ஒன்று பர்பிள் இல்லை ஒன்று வந்து ஒயிட் கலர் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம நேச்சர்ல இந்த கிரேடியன்ட் நம்மளால பார்க்க முடியும். ஸோ நம்ம ஹியூமன்ஸே நம்ம எப்படி பார்க்குறோம், ரொம்ப டார்க் கலர் பீப்புள் பிளஸ் இந்த எக்ஸ்ட்ரீம்ல ஒயிட் கலர் பீப்புள் அண்ட் இதுக்கு நடுவில் இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ். ஸோ அதுல இருந்து ஒரு கலர் சேஞ்ச். ஸோ இவங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டார்க் கம்மியா, அதோடைய டார்க் கம்மியா, மிடில் ரொம்ப டார்க்கும் கிடையாது ரொம்ப ஒயிட்டும் கிடையாது. தென் அதுல இருந்து ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஷேட், அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒயிட், கம்ப்ளீட்டா ஒயிட் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது காரணம் தி நம்பர் ஆஃப் டாமினன்ட் ஜீன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஹியூமன்ஸ் we don't just have tall or short people as two distinct alternatives but a whole range of possible heights. கரெக்ட்டுங்களா? நம்ம ஹியூமன்ஸ்ல பார்க்கும்போது கூட ஒருத்தங்க டால் ஒன்னு இருந்தா ஹைட்டா இருப்பாங்க இல்ல ஷார்ட்டா இருப்பாங்க நம்ம சொல்றது இல்ல. ஹைட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வேரியஸ் டால்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வேரியஸ் ஹைட்ஸ்ல நம்ம பீப்பிள்ஸே நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? So it depends. Such traits are generally controlled by 3 or more genes. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த 3 or more genes சொன்ன உடனே கோடாமினன்ஸ் நினைச்சிடுவாங்க. ஓகேவா? இந்த கலர்னு பார்த்த உடனே இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸும் இந்த 3 or more genes சொன்ன உடனே கோடாமினன்ஸ் போயிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோடாமினன்ஸ்ன்றது it is controlled by 3 or more alleles of a single gene. அந்த ஐன்ற ஜீனுடைய 3 alleles தான் நம்ம பார்க்கிறோம். IA, IB, I0 ன்னு நம்ம பார்க்கிறது அந்த I ஜீனோட 3 alleles. ஆனா இங்க இருக்கிறது கம்ப்ளீட்டா 3 genes, 3 or more genes. இது ஒன்னொன்னு ஒரு ஜீன். நல்லா நம்ம கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு क्वेश्चन பா இது. ஃபைன். And are thus called as polygenic inheritance or polygenic traits. Okay, a particular trait is controlled by more than one gene, that is known as polygenic traits. Is it clear guys? புரிஞ்சா polygenic traits na enna, codominance na enna, then incomplete dominance na enna, difference புரியுதா? polygenic inheritance na enna difference புரியுதா பா? Is it clear guys? Okay. Besides the involvement of multiple genes, polygenic inheritance also takes into account the influence of environment. Okay, best example நம்மளோட human color. Okay, என்னதான் polygenic inheritance எவ்வளவுதான் இந்த 3 இதுவுமே டாமினன்ட்டா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த 6 alleles டாமினன்ட்டா இருந்தாலும் ஓகேவா, ஆனா அதை தாண்டி என்வாயன்மெண்ட்டுமே டிசைட் பண்ணும். என்ன சார் என்வாயன்மெண்ட் டிசைட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்லைட். கரெக்டா? நம்ம சன்லைட்ல எவ்வளவு தூரம் எக்ஸ்போஸ் ஆகிறோமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம பாடியில இந்த மெலனின்ற ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ தீஸ் ஜீன்ஸ் கெட் ஆக்டிவேட்டட் அண்ட் லாட் அமௌண்ட் ஆஃப் மெலனின் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ தே பிகம் டார்க் இன் கலர். ஸோ இந்த மாதிரி என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப ஒரு மேஜரான ரோல் பிளே பண்ணுவாங்க. Okay, it's very very important. Human skin color is another classic example for this. Okay, the best example நம்ம சொல்றதுக்கு காரணம் or classic example ஏன்னா இதுதான் வந்து நம்ம first நம்ம இதெல்லாம் தான் ரிப்போர்ட் பண்ணி நம்ம படிச்சிட்டு வரோம். Okay, fine. In a polygenic trait, the phenotype reflects the contribution of each allele. நம்ம பார்த்தோம் இல்லையா? So இந்த polygenic traitல ஒரு allele அதாவது ஒரு அந்த மொத்த இதுல அந்த for example human skin colorல பாக்கும்போது இந்த 6 alleles இருக்கு. ஓகேவா? or yes 6 allele சொல்றதை விட 2 alleles of 3 genes அப்படி வேணா சொல்லலாமா? 2 into 3 I mean 3 into 2 வேணா சொல்லலாமா? சோ அந்த கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த ஒரு allele கான்ட்ரிபியூஷனோ அத இந்த ட்ரெய்ட் phenotypic trait டிபெண்ட் டிசைட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஓகேவா? the effect of each allele is additive. ஓகே, நான் அதுதான் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல 2 கேபிட்டல் ஏ 2 கேபிட்டல் பி 2 கேபிட்டல் சி இருக்கும்போது ரொம்ப டார்க் ஆகும். வேற இந்த இடத்துல நடுவில் இருக்கும்போது ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால் ஏ ஒரு கேபிட்டல் பி ஒரு ஸ்மால் பி ஒரு கேபிட்டல் சி ஒரு ஸ்மால் சி இருக்கும்போது அது ஒரிஜினல் ஸ்டேட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம பார்க்குறோம். ஸோ இட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். ஸோ அப்போ ஒரு இதுவுமே டாமினண்டா ஆட் ஆகும்போது என்ன ஆகும்? தி phenotypic trait gets added off. So அதுதான் it is additive in nature. To understand this better,
Better, let us assume that 3 genes A, B, C control skin color in human with the dominant forms capital A, capital B and capital C responsible for dark skin color and the recessive form small a, small b and small c for light skin color. The genotype with all the dominant alleles capital A, capital A, capital B, capital B, capital C will have the darkest skin color and that with all the recessive alleles small a, small b, small b, small c will have the lightest skin color. As expected, the genotype with 3 dominant alleles and 3 recessive alleles will have an intermediate skin color. இதுதான் நம்ம பார்த்தது. So எதுல வந்து இந்த 3 டாமினன்ட்டா இருக்கோ அது வந்து கம்ப்ளீட்டா டார்க் கலர் ஆகும். எதுல வந்து 3மே ரிசர்சிவ் வழியிலா இருக்கோ அதாவது பேர் ஆஃப் அந்த ஜீன்ல இருக்கக்கூடிய பேர்மே ரிசர்சிவ் கண்டிஷன்ல இருந்தா லைட் ஆகும். இதுக்கு நடுவுல டாமினன்ட்டும் இருக்கு ரிசர்சிவும் இருக்கு. 3 ஜீன்லயும் டாமினன்ட் ரிசர்சிவ் ரெண்டுமே இருக்கும்போது அது இன்டர்மீடியேட் கண்டிஷன்ல இருக்கு நம்ம பார்த்ததுதான். In this manner, the number of each type of allele in the genotype would determine the darkness or lightness of the skin in an individual. So பாருங்க இப்போ number of dominant 6 dominant இருக்கு இல்ல 5 dominant இருக்கு 6 recessive இருக்கு 5 recessive இருக்கு. ஆர் இப்படி எழுதலாமா? நம்ம இப்படி எழுதுறதுல 6 டாமினன்ட் இருக்கு அப்படின்னு எழுதலாம். வேற நெக்ஸ்ட் ஒன் கண்டிஷன்ல நமக்கு எவ்வளவு 5 டாமினன்ட் இருக்கு அப்படின்னு நம்ம எழுத முடியும். கரெக்ட்டா? சோ இப்படி நம்ம எழுதும்போது நமக்கு ஒரு டயகிராமே நம்மளால போட முடியும். ஓகேவா? அதான் அந்த கிரேடியன்ட் டயகிராம். சோ 6 டாமினன்ட் 5 டாமினன்ட் 4 3 2 1 இதுக்கு நடுவுல நம்ம it differs. ஓகேவா? சோ இப்போ 5 டாமினன்ட் இருக்கா அப்படின்றது ஒரு கண்டிஷன்ல நம்ம பார்க்கிறோம். இந்த 5 டாமினன்ட்லயே எவ்வளவு வரும் அப்படின்றது இந்த 5க்குள்ளேயே ஏகப்பட்ட குமுலேட்டிவா வரும். ஏன் சொல்றேன்னு பாருங்க. இப்போ இந்த 5 டாமினன்ட்ல இந்த B வந்து இந்த இடத்துல அகைன் இப்போ இந்த C இருக்கா? இப்போ இந்த இடத்துல B இருந்து இந்த இடத்துல கேபிட்டல் C இருந்தாலும் அந்த இடத்துல 5 டாமினன்ட் இருக்கும். ஓகேவா? சோ அந்த 5 டாமினன்ட்க்குள்ளேயே ஏகப்பட்ட டைப்ஸ் வரும். சிமிலரா அதே மாதிரி 4 டாமினன்ட்ல அந்த ஜீன்ஸ் எது ரிசர்சிவ் எது டாமினன்ட் அப்படின்றது மாறுமே தவிர்த்து அதுல மொத்தமா இருக்கிறது 5 டாமினன்ட். நெக்ஸ்ட் ஒன் 4 டாமினன்ட் 3 2 1. சோ இப்படி லைன் போட்டோம்னா கிரேடியன்ட். அதுதான் நம்மளுடைய கிரேடியன்ட். அதுக்கு மிடில்ல வரதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 டாமினன்ட் கண்டிஷன். சோ 3 டாமினன்ட்டா இருக்கும்போது நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வரும். இதுல இன்னும் அட்வான்ஸ்டா நம்ம பார்க்கறோம் அப்படின்னா அந்த 3ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த இன்டர்மீடியேட்லயே பாருங்க 2 கேபிட்டல் A then okay fine. இப்போ இதுவே அப்படிதான் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல 3 நமக்கு டாமினன்ட்டா இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த பர்టిక్యులர் A ஜீன்ல ஒரு ஃபேக்டர் கண்ட்ரோல் பண்ணும், இந்த B ஜீன்ல இன்னொரு ஃபேக்டர் கண்ட்ரோல் பண்ணும். சோ அதுவுமே இட் மைட் டிபெண்ட்ஸ் அபான். ஓகேவா? சோ அதுவுமே டிசைட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இதுதான் இதோட கண்டிஷன். சோ இப்படி ஒரு பர்టిక్యులர் கேரக்டரை மல்டிபிள் ஜீன்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய இந்த A B C ன்னு இருக்கக்கூடிய இந்த மல்டிபிள் ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அதுதான் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. This polygenic inheritance is different from that of incomplete dominance or codominance because incomplete dominance and codominance are related with or a particular character is controlled by 2 or more alleles condition நம்ம codominanceல பார்க்கிறோம். ஆனா இங்க ஒரு particular trait is controlled by 2 or more genes. ஒன்னொன்னு or 2 or 3 or more number of genes. ஒன்னொன்னு ஒரு gene. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஃபைன். Next one is the pleiotropy. Okay. We have so far seen the effect of a gene on a single phenotype or trait. There are, however, instances where a single gene can exhibit multiple phenotypic expression. Okay, வா நம்ம ஆல்ரெடி இது பார்த்ததுதான். நம்ம ஃபர்ஸ்டே இதுக்கு ஒரு குட்டி க்ளூ மட்டும் பார்த்தோம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஜீன் ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ அந்த கேரக்டர் வந்து டாமினன்ட்டா ரிசர்சிவ் அதுல இருக்கக்கூடிய அந்த 2 டைப் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல எப்படி பார்த்தோம்? ஒரு கேரக்டர் மல்டிபிள் ஜீன்ஸ். சோ one with alternate forms A or B ன்னு பார்த்தோம். கரெக்ட்டா? A or B or C. fine. next one இது வந்து gene இது trait. கரெக்ட்டா? one gene one trait with alternative forms. next one ஒரு gene or like many genes. many genes
with one particular trait. கரெக்டா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have one gene with many traits. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த pleiotropy. Such a gene is called a pleiotropic gene. ஓகேவா? எந்த ஒரு ஜீன் ஒரு ட்ரேட் மட்டும் இல்லாம ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட ட்ரேட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த ஜீனுக்கு பேரு pleiotropic gene. The underlying mechanism of pleiotropy in most cases is the effect of a gene on metabolic pathways which contribute towards different phenotypes. ஓகேவா? So, இங்க பாருங்க, effect of a gene on metabolic pathways which contribute towards different phenotypes. ஓகேவா? அது metabolic pathwaysல இந்த ஜீன் வந்து என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா different phenotypes இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரு மெட்டபாலிக் பாத்வேல ஒரு ஜீன் ஒரு காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த என்சைம் ஏகப்பட்ட ஃபீனோடைப், அந்த ஃபீனோடைப்பை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெட்டபாலிக் பாத்வேஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது மூலமா தான் ஒரு பிளியோட்ராபிக் ஜீன் வந்து இட் கெட்ஸ் ஃபங்க்ஷனல். ஓகேவா? An example of this is the disease phenylketonuria, which occurs in humans. This disease is caused by mutation in the gene that codes for the enzyme phenylalanine hydroxylase, single gene mutation. This manifests itself through phenotypic expression characterized by mental retardation and a reduction in hair and skin pigmentation. Okay, wow. கண்டினியூஸா ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னன்றத ஒன்னொன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த phenylketonuria, இந்த phenylketonuria அப்படின்ற ஒரு டிசீஸ் இஸ் ஜெனட்டிக்கல் டிசார்டர். இந்த ஜெனட்டிக்கல் டிசார்டர்னால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்ல காஸ் ஆகக்கூடிய ஒரு ஜெனட்டிக்கல் டிசார்டர். இது எப்படி காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீன், ஓகேவா, சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன். நல்லா நோட் பண்ணுங்க, சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன். நம்ம அடுத்து பார்க்க போறோம் மியூட்டேஷன் அண்ட் நம்ம அடுத்த சாப்டர்ஸ்லயுமே நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த மியூட்டேஷன், அதோட டைப்ஸ் என்ன, அது எப்படி மாடிஃபை ஆகுது, இது எல்லாமே நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன் பேர்ல இருக்கு. ஒரு ஜீன், ஒரு பர்டிகுலர் ஜீன் மியூட்டேட் ஆகிறதுனால தான் வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் இந்த சிங்கிள் ஜீன். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஜீன்ல தான் அந்த மியூட்டேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? நல்லா நோட் பண்ணுங்க, நம்ம இதுக்கு பின்னாடி டெஃபினிஷன் நம்ம ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஸோ இட் இஸ் a single gene mutation that codes for the enzyme phenylalanine hydroxylase. ஸோ எதனால அந்த மியூட்டேஷன் நடக்கிறதுனால என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த phenylalanine hydroxylase அப்படின்ற ஒரு என்சைமை இது செக்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து it gets inhibited. ஓகேவா? by the mutation in the gene that codes for enzyme phenylalanine hydroxylase, அதை செக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம், அந்த என்சைமை செக்ரேட் பண்ணக்கூடிய ஜீன்ல இந்த மியூட்டேஷன் நடக்கிறதுனால தான் இந்த phenylketonuria அப்படின்ற டிசீஸ் நமக்கு ஜெனடிக் டிசார்டர் நமக்கு கிரியேட் ஆகுது. This manifests itself through phenotypic expression characterized by mental retardation. ஓகேவா? சோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதே மேனிஃபெஸ்ட் பண்ணும். என்னவா மேனிஃபெஸ்ட் பண்ணிடும், அது என்னவா சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்டல் ரிட்டார்டேஷன், ஃபீனோடிபிக்கா ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். லைக் என்னென்ன ஃபீனோடிபிக் சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் அண்ட் ஸ்கின் பிக்மெண்டேஷன். ஓகேவா? ஸோ நம்ம ஹேர்ல இந்த ஸ்கின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வகையான பிக்மெண்டேஷன், மேபி ஒரு டிஸ்கலரேஷன். ஸோ அந்த இடத்துல மட்டும் பேட்சா கலர் மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஃபார்ம் பண்ணும் அலாங் வித் தட் மென்டல் ரிட்டார்டேஷன். ஸோ மைண்ட் லெவல்ல நம்மள ரிட்டார்ட் பண்ண ஒரு கண்டிஷன் இந்த phenylketonuria டிசீஸ் உள்ளவங்களுக்கு இருக்கலாம், டிசார்டர் உள்ளவங்களுக்கு கிரியேட் ஆகலாம். சோ இப்படி இது மூலமா நமக்கு என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஜீன் இட் டிசைட்ஸ் டு traits. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த சீட்ல வந்து ஒரு ஜீன் வந்து அதோடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சுடைய கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, தென் அது மேல இருக்கக்கூடிய அந்த சீட் ஷேப் என்ன கண்டிஷன்ல இருக்கு, அந்த மாதிரி சில கேசஸ்மே நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஒரு ஜீன் ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் நம்மளுடைய இந்த பிளியோட்ராபிக் ஜீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தது என்ன பார்த்தோம், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி பிளியோட்ராபி. ஓகேவா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். நம்ம நார்மலா பார்க்கறது ஒன் ஜீன் ஒன் ட்ரைட் விச் இஸ் ஆஃப் ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஏ ஆர் பி ஆர் சி, அதாவது டால், டுவாஃப் ஆர் ஒரு சில கேசஸ் நம்ம பார்க்குற மாதிரி இன்டர்மீடியேட் ஃபார்ம்ஸ் அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம்.
வரும். அது one gene one trait. Whereas multiple gene ஒரு trait ஹேண்டில் பண்றது தான் polygenic inheritance. Last one pleiotropy என்னன்னு பார்த்தீங்கன்னா one gene which implies or which alternates the multiple phenotypes. Okay வா, or multiple traits. Is it clear guys? புரிஞ்சா? நம்ம என்ன ப்ராசஸ் இது வரைக்கும் நம்ம நார்மலா பார்த்த ஜெனெடிக்ஸ்ல மெண்டல் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தாரு. மெண்டல் இதுல இருந்து எவ்வளவு தூரம் டீவியேஷன் நடந்திருக்குன்னு புரியுதா? Is it clear guys? Okay, fine, okay. So, இப்போ next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to discuss about the sex determination. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்கன் சொன்னார். ஸோ செக்ஸ் லிங்க்டு எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு அப்படின்றது அவரும் அவருடைய டீமும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே ஃபைன் சூப்பர். ஸோ மார்கன் வந்து அவருடைய டீம்மேட்ஸோட கண்டுபிடிச்சிட்டாரு இந்த மாதிரி எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு. ஸோ ஒய்ல அந்த மியூட்டன் டைப் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒய் டைப் மேல் நம்ம பார்த்தோம் கரெக்டுங்களா? அது மியூட்டன் டைப் ஒய் குரோமோசோம் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஆர் ஹவு டு ஐடென்டிஃபை அ செக்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஆர்கானிசம். சி how to identify நான் சொல்லும்போது நான் ஃபீட்டல் இதுல வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் அதை பத்தி பேச வரல. ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் வந்து மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்றத sir I am a second time dropper, I am not going to college, is there any problem with this sir? இல்லையேப்பா, எந்த ப்ராப்ளமும் இல்லையேப்பா. why suddenly asking finance? See there is no problem with that. நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயத்து மேல நம்ம ரொம்ப டிட்டர்மினண்டா இருக்கோம் அப்படின்னா we can try. ஓகேவா? நம்ம மத்தவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். சி நம்ம யார் என்ன சொன்னாலும் we know about ourselves. நம்மளை விட நம்மளை பத்தி யாரும் அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்க முடியாது. So if we have that strong passion and we have that strong hope, ஓகேவா, என்னால முடியும். நல்லா ஞாபகம் திருப்பி சொல்றேன், இந்த இடத்துல you should be very cautious. என்னால முடியும்னு நினைக்கிறது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், என்னால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறது ஓவர் கான்ஃபிடன்ஸ். never ever have that over confidence. ஓகேவா? உங்களால முடியும். ஓகேவா? அப்படி நம்புங்க. I can do it, I can only do it ன்னு சொல்றது தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ். be very careful. என்னைக்குமே லைஃப்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஆனா இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் you should never ever have it. ஓகேவா? you are wasting the years ன்னு சொல்றாங்க சார். let them say pa, you need not want to worry. ஓகேவா? let them say, but prove them. நீங்க அவங்க சொல்ற மாதிரி you are wasting years அப்படின்னு சொல்றாங்கன்னா you need not want to listen to them, but prove them with your actions and your results. That is more important or the most important. ஓகேங்களா? so சொல்றவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, don't take the input of it but get motivated out of it. ஓகேவா? அவங்க சொல்றதை நீங்க காதுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு don't react to them but show it in your results. ரியாக்ஷனா அதை மாத்துங்க, அது உங்களுடைய ஆக்ஷனா மாத்துங்க. அவங்க சொல்றதை ஒரு மோட்டிவேஷனா எடுத்து அதுல இருந்து you just get motivated and show it in your results. Your results should speak. ஓகேங்களா? அவங்களுடைய ரிசல்ட்ஸ் தான் பேசணும். ஸோ அவங்க சொல்றதை பத்தி வரி பண்ணாதீங்க. you put your full efforts never fail. ஓகேவா? ஃபெயில் ஆறவங்க எல்லாமே it's temporary தான், பட் நம்மளுடைய எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா டெஃபினெட்லி you will germinate. ஓகே, கன்ஃபார்மா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பா வரும். அதுக்கான பெர்ஃபெக்ட்டான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. be very patient. ஓகேவா? ஆனா பேஷண்டா இருக்கும்போது நீங்க எப்பயுமே உங்களுடைய எஃபர்ட்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. தட்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். நீங்க எப்போ உங்களுடைய ஃபெட் அப் ஆகி விடுறீங்களோ அப்பதான் உங்களுடைய டிக்ளைன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டு யூ ஆர் ஏர்னிங் சர்டன் திங், ஸோ யூ ஆர் கோயிங் டு அ டாப். ஸோ அதுக்கு மேலே நீங்க அந்த ஹைட்லேயே இருக்கணும்னா யூ ஹேவ் டு கண்டினியூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருந்து ஏறி வரது பெரிய விஷயம் இல்ல. அந்த ஹைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதுல கண்டினியூ ஆகணும்னா எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டீங்களோ அதோட பல எஃபர்ட்ஸ் போட்டாதான் அந்த லைன்லயே கண்டினியூ ஆக முடியும். நீங்க அந்த இடத்துல எஃபர்ட்ஸ் போடுறது நீங்க எப்ப ஸ்டாப் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கோ டவுன். ஓகேவா? சோ நீங்க எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க, யூ வில் பீ இன் தி டாப். உங்களுக்கே தெரியாம நீங்க ஹைட்ல இருப்பீங்க. யூ கேன் ரியலைஸ் தட்.
So you need not want to worry pa, you just relax. திரும்பி சொல்றேன், உங்களுடைய full efforts போடுங்க, you can achieve it. Okay va, never ever lose that hope. Fine. So இப்போ next நம்ம இந்த sex determination, ஓகேங்களா, இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்றது நான் ஃபீட்டல், அதாவது இந்த குழந்தையுடைய செக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது அது பெரிய கிரைம் பா, ஓகேங்களா. ஸோ ஆஸ் பர் இட்ஸ் இல்லீகல், நம்மளுடைய லா படி இட் இஸ் இல்லீகல் இன் நேச்சர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம பிரெக்னன்சி டெஸ்டர்ஸ் அப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு. Thank you so much, sir. It is very motivating, sir. I can do it, sir. Sometimes demotivate either, sir. It happens, but it happens for everyone. Even see, வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லாமே we all are mere humans, ஓகேங்களா. நம்ம ஜஸ்ட் ஹியூமன்ஸ் தான், நம்ம ஒன்றும் we are not robots or like emotionless creatures கிடையாது, ஓகேங்களா. we all are just humans தான். ஸோ எல்லாருக்குமே இந்த தாட்ஸ் இருக்கும், நம்மளுடைய மைண்ட் வந்து கண்டினியூஸா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏதாச்சும் ஒன்று போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வரும்போது அதுக்கு ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ இட்ஸ் அவர் டியூட்டி டு கண்ட்ரோல் ஆல் தீஸ் திங்ஸ், ஓகேவா. நம்ம திங்கிங்க பெர்ஃபெக்ட்டா ஒரு குதிரை கடிவாள கட்டினதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ், அதுதான் முக்கியம். ஃபோக்கஸ்ங்கிறாங்க. ஸோ ஃபோக்கஸ்னா அதை தாண்டி எங்கேயுமே ஸ்கேட்டர் ஆகாது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் ஃபோக்கஸ்டா இருக்கும். ஸோ அதை தவிர்த்து ஸ்கேட்டர் ஆக விடக்கூடாது, ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்கேட்டர் ஆக விடும்போது தான் இங்க ஆட்டோமேட்டிக்கா அன்வான்டட் திங்ஸ் நிறைய இருக்கும், ஓகேவா. அதுக்கு நம்ம அப்பதான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஜஸ்ட் டியூன் இட், உங்களுடைய ஃபோக்கஸை பெர்ஃபெக்ட்டா டியூன் பண்ணுங்க, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். சில சமயம் எல்லாருக்குமே, ஈவன் எனக்குமே ஒரு சில வாட்டி இட் ஹேப்பன்ஸ். நம்மலாம் வந்து ஒரு டீச்சரா, ஐ எ குட் டீச்சர், நான் அதுக்கு பெர்ஃபெக்ட்டா நான் இருப்பேனா, ஐ அம் ஆப்ட் ஃபார் தட்டா யோசிப்பேன். ஈவன் ஐ டு திங்க், தென் ஐ வில் ஜஸ்ட் திங்க் லைக் ஓகே, மேபி அட் என்னுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் நான் பார்ப்பேன். மேபி அட் திஸ் பாயிண்ட் நான் வந்து இதுவா இல்லாம இருக்கலாம், பட் ஐ ஹேவ் டு ட்ரை தி பெஸ்ட். ஸோ நான் எந்த இடத்துல ஒரு லேக்குனா இருக்கு, எந்த இடத்துல ஒரு லேக் இருக்கு, ஸோ ஐ ஹேவ் டு ரெக்டிஃபை இட், ஓகேங்களா. ஸோ நான் அந்த ரெக்டிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ரெக்டிஃபிகேஷன், ஐ திங்க் நான் ஒரு கோட் படிச்சேன்ப்பா, லைக் மேக்ஸ் முல்லர், எஸ் if I am right, Max Muller once said, eraser is for the ones who make mistakes. Then for that Swami Vivekananda replied, it is for the ones who are ready to correct their mistakes. Okay வா. ஸோ நம்ம மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கிறது ஒன்று, அதை கரெக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ஒன்று. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த மிஸ்டேக் கண்டுபிடிச்சி திரும்பி நான் தப்பா எழுதினேன்னா அது யூஸ் கிடையாது. அந்த மிஸ்டேக்கை நான் கரெக்ட் பண்ணி அதை பண்ணாம இருக்கணும், ஓகேவா. அதே மாதிரி தான் நம்ம வரது பிரச்சனை இல்லை, அதுக்கு நம்ம கரெக்ட் பண்ணி we have to alter ourselves, ஓகேங்களா. ஃபைன், சூப்பர். நெக்ஸ்ட், ஓகே. ஸோ இப்போ இட்ஸ் இல்லீகல், ஓகேவா. நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையுடைய செக்ஸை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இல்லீகல் நம்ம கரண்ட் லா படி. தென் அண்ட் ஒன் மோர் திங், அதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க, அதுக்கு சக்சீடும் ஆனாங்க, ஓகேவா. ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த பிரெக்னன்சி டெஸ்டர்ஸ் அப்ப சொல்லியிருந்தேன், அதோடைய ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, you are welcome பா, you are welcome, it is my duty, ஓகேவா. ஒரு இதுவான கிளாஸ் நீட் வந்து எடுக்கிறதுன்றது என்ன மாதிரி 1000 பேர் நீட் எடுக்கலாம், ஓகேவா. பட் என்னால முடிஞ்ச ஒரு சில வேர்ட்ஸ், ஓகேவா. ஏன்னா இது வந்து நான் வந்து வேற ஏதோ புதுசா பெருசாலாம் நான் பண்ணல, நான் என்னுடைய லைஃப்ல நான் என்ன ஃபேஸ் பண்றேன். சி, எல்லாருமே ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்பை தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்ல என்னென்ன ஒரு சில வாட்டி இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் எப்படி அதை தாண்டி கிராஸ் பண்ணி வந்தேன்றதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். நான் ஒன்றும் நான் வந்து ஜஸ்ட் நீங்க கேட்டீங்க, உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக நான் சும்மா 4 வார்த்தை சும்மா இப்படி ஏத்தி சொல்றது, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காத ஒண்ணுத்த இல்ல இது பண்ண முடியாத ஒண்ணுத்த சும்மா நீங்க பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களை உசுப்பேத்தி விடுற மாதிரிலாம் நான் சொல்லலை. என்ன ஃபேக்ட் இருக்கோ, நான் எப்படி அதை அந்த பர்டிகுலர் பீரியட்ஸ் நான் எப்படி தாண்டி வந்தேன் அப்படின்றதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஃபைன், சூப்பர்ப்பா. ஐ எம் ரியலி சோ வெரி ஹாப்பி, ஓகேவா. ஒரு நீட் வந்து வெறும் சப்ஜெக்ட் மட்டுமே நான் நடத்திக்கிட்டு போறதை விட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து நடத்தும் போது எனக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்.
ஓகே ஃபைன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையான்ற டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதை தாண்டி இன்னொன்று ஒன்றும் பண்ணாங்க, அது உள்ள இருக்கிறது பாயா கேர்ளான்னு கண்டுபிடிக்கிறது கூட என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்லே முளைச்சு வந்துருச்சுன்னா அது பாய்னு சொன்னாங்க. அதாவது சிம்பிள் ஒன்றும் இல்லை, ஈஜிப்சியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபீமேலுடைய யூரினை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, பார்லி சீட்ஸ்லயும் வீட் சீட்ஸ்லயும் அதை சோப் அதை அதில் போர் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்லே ஜெர்மினேட் ஆகி வந்துருச்சு அப்படின்னா அது பாய் அப்படின்னும், அதே மாதிரி இந்த இடத்துல வீட் ஜெர்மினேட் ஆகி வந்துருச்சுன்னா அது கேர்ள் பேபி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் இட்ஸ் 70% ப்ரூவ்டு. ஓகேவா? ஸோ அது ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஜெர்மினேஷனை ப்ரொமோட் பண்ணி விடுது, சீட் ஜெர்மினேஷனை ப்ரொமோட் பண்ணுது. ஆனா இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன்ன்றது அப்சல்யூட்லி ராங், சம்மந்தமே கிடையாது, அது தப்பாயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்லே வருதுனால பாய் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்லே முளைச்சுமே கேர்ளா இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாமும் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தப்பு. பட் நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஸோ அப்பத்துல இருந்தே they have a curiosity like what is the sex of the baby, whether it is a girl or a boy. ஓகேவா? I am not sure. நான் இந்த here நம்ம சேனல்ல நான் சொல்லியிருக்கேன், I am not sure. ஓகேவா? நம்ம லைவ் செஷன்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். லைக் செக்ஸ் வேற ஜெண்டர் வேற, நல்லா புரிஞ்சுக்கோங்க, செக்ஸ் வேற ஜெண்டர் வேற. ஓகேங்களா? நான் சொல்லியிருக்கேன் அப்போ உங்ககிட்ட இந்த இடத்துல did I say you the difference between the sex and the gender? Have I shared you here? There is a major difference in that part. ஓகேங்களா? I will tell you. So இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இங்க டாபிக்கே பாருங்க, செக்ஸ் டிட்டர்மினேஷன் தான் கொடுத்திருக்காங்க, நாட் ஜெண்டர் டிட்டர்மினேஷன். புரியுதா? நல்லா நோட் பண்ணுங்க. எதனால இந்த இடத்துல ஓகே ஃபைன் ஓகே லிசன். ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க, இவங்க வந்து இந்த இடத்துல செக்ஸ் டிட்டர்மினேஷன் கொடுத்திருக்காங்க, ஜெண்டர் டிட்டர்மினேஷன் கொடுக்கல. ஏன் அப்படி கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய குரோமோசோம்ஸ் பேஸ் பண்ணி. பயாலஜிக்கலா 2 செக்ஸ் தான் எக்ஸிஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயாலஜிக்கலா 2 செக்ஸ் ஒன்லி எக்ஸிஸ்ட். ஓகேவா? மேல் ஃபீமேல் 2 செக்ஸ் தான். ஸோ நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நம்ம ஏகப்பட்ட நம்ம அங்கேயே கூட நோட் பண்ணுங்க, அந்த இடத்துல நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அந்த இடத்துல டிரான்ஸ்ஜெண்டர் தான் யூஸ் பண்றோமே தவிர்த்து அந்த இடத்துல நம்ம டிரான்ஸ்செக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. ஏன் அப்படி சொல்றது இல்லை? அண்ட் அந்த ஒரு நிறைய நம்ம கேட்டகரிஸ் பார்க்குறோமே சார், அப்போ அவங்கெல்லாம் எப்படி சார் நீங்க மேல் ஃபீமேல் மட்டும் சொல்றீங்களே அப்படின்னா நல்லா நோட் பண்ணுங்க. நமக்கு சிம்பிளா தெரிஞ்சது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான்ப்பா. XX வந்தா அது ஃபீமேல், XY வந்தா அது மேல். இட் இஸ் செக்ஸ். ஓகேவா? பிகாஸ் இட் இஸ் டிபெண்டன்ட் அப்பான் தி குரோமோசோம்ஸ். நல்லா நோட் பண்ணுங்க, முக்கியமான பாயிண்ட். See, it's very important and it is crucial that you have this awareness. Sex வேற ஜெண்டர் வேற. ஸோ இந்த செக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு XX XY மேல் ஃபீமேல் மேல். ஓகேவா? இந்த கண்டிஷன் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா? இது வரைக்கும் செக்ஸை பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த ஜெண்டர்ன்றது நம்ம ஃபீனோடைப் ஜீனோடைப்னு பார்க்குறோம் இல்லையா, இப்படி வேணா புரிஞ்சுக்கோங்க. பட் இட்ஸ் நாட் தி கரெக்ட் டெஃபினிஷன். இப்படி வேணா புரிஞ்சுக்கலாம் நீங்க. ஸோ செக்ஸ்ன்றது நம்மளுடைய ஜீனோடைப், நம்மளுடைய ஜெண்டர்ன்றது நம்மளுடைய ஃபீனோடைப். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏன் அப்படி சொல்றேன்னா phenotype அப்படின்றது இட் இஸ் தி வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். புரியுதுங்களா? இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்றது they might be chromosomally or genetically they may be, if a transgender is going to be, if by birth by sex, if he or she is going to be a male, XY குரோமோசோமோட இருக்கலாம், பட் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் they wish to be a female அப்படின்னு போது தான் we call them as a transgender. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா, ஜெண்டர் அப்படின்றது 2 எக்ஸ்ட்ரீம், மேல் ஃபீமேல் அப்படின்ற 2 எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரம், சோ எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ், ஒன்னு மேல் இன்னொன்னு ஃபீமேல், அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் இருக்கு பாருங்க, அதுல நம்ம எங்க வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? சோ பார்ஷியலி மேல் or partially female condition எப்படி வேணாலும் இருக்கலாம். it is our wish or it is the way of our emotions. நம்ம emotions எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது, it is a spectrum between these two extremes. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் gradient அப்படின்னு சொன்னேன், ஒன்னு darkest lightest, அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய gradient. ஓகேவா? இந்த gradient பார்க்காம இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு பாருங்க, ரெண்டு ஈக்குவல் எக்ஸ்ட்ரீம்ஸ். இங்க பாக்குறது ஒன்னு ரொம்ப டார்க்கா இருக்கு, ஒன்னு லைட்டா இருக்கு, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இந்த இடத்துல ஆப்போசிட் தான், பட் ஈக்குவலி ஆப்போசிட். முக்கியமான விஷயம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஸ்பெக்ட்ரம்க்கு நடுவுல எங்க வேணாலும் இருக்கலாம்.
புரியுதுங்களா? ஸோ இது ஒன்னொன்றுமே ஒரு ஜெண்டரா கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் நீங்க ஜெண்டரா எடுத்து பார்க்கும்போது நம்ம இந்த சிண்ட்ரோம்ஸ்லாம் விட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இருக்கு, +1 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல வரல. இந்த ஜெண்டருக்குள்ள நம்ம எங்க பார்த்தாலும் சரி, they might be within these two sexes, they might be either XX or XY. ஓகேங்களா? பேஸா அதை தாண்டி ஒரு +X குரோமோசோம் இருக்கு, +Y குரோமோசோம் இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. அந்த சிண்ட்ரோம்லாம் விட்டுருங்க, நான் அதை பத்தி சொல்லல. இந்த ஜெண்டரலா இந்த ஜெண்டருக்குள்ள நீங்க எங்க பார்க்கும்போதும் எந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் நீங்க எடுத்தாலும் ஜெனட்டிக்கலி ஆர் தேர் குரோமோசோம் பேசிஸ்ல தே மே பி ஆஃப் XX ஆர் XY டைப். ஓகேங்களா? அதுதான் செக்ஸ் ஆஃப் அ பர்சன் ஆர் செக்ஸ் ஆஃப் தி ஹியூமன்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய செக்ஸ் டைப்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ். ஓகேவா? வேற ஜெண்டர்ல பார்க்கும்போது மேல் அண்ட் ஃபீமேலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் ஆர் எந்த கேட்டகரி, இப்போ ஏகப்பட்ட கேட்டகரிஸ் நம்ம பார்க்குறோம். சொல்றேன் இல்லையா, இந்த ஸ்பெக்ட்ரம்க்கு நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டெப்புமே இட் குட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ஒன் ஜெண்டர். இஸ் இட் கிளியர் கைஸ்? புரிஞ்சா? டிஃபரன்ஸ் புரிஞ்சா? செக்ஸ்னா என்ன, ஜெண்டர்னா என்னன்ட்டு? ஆர் இன்னும் கிளியரா சொல்றேன், இந்த ஜெண்டர் இட்ஸ் தி வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இப்போ நான் என்ன மேலா எக்ஸ்பிரஸ் பண்ண விருப்பப்பட்டேன்னா என்ன மேலா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், ஆர் நான் ஃபீமேலா எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன்னா ஐ கேன் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப் அஸ் அ ஃபீமேல். ஓகேங்களா? சோ அதுதான் ஜெண்டர். பட் செக்ஸ்ன்றது நம்மளுடைய குரோமோசோம் பேஸ்ட். இஸ் இட் கிளியர் கைஸ்? ஓகேப்பா, ஃபைன் சூப்பர். ஸோ இனிமேல் யார் கேட்டாலும் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஓகேவா? செக்ஸ் ஜெண்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ நம்ம என்ன படிக்க போறோம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன்ஸ் மட்டும் இல்லாம வேரியஸ் ஆர்கானிசம்ஸ் லைக் இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், இதுல செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி நடக்குது, ஆர் இது எப்படி நம்ம அதில் இருக்கக்கூடிய செக்ஸஸ் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக இது படிக்கிறோம் அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஜெனட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், அதோடைய குரோமோசோமல் ஆஸ்பெக்டா இருக்கட்டும், பிளஸ் அதோடைய ஹைராரிக்கல் ஆர் அதோடைய ப்ரோஜனிஸ் எப்படி வருது, என்ன கண்டிஷன்ல வருது, எப்படி அதோடைய ப்ரோஜனி வருது, இது எல்லாமே நம்ம இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபைன். The mechanism of sex determination has always been a puzzle before the geneticist. ஓகேவா? சோ இது ஒரு புரியாத புதிராவே இருக்கு செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கறாங்க. Fine. The initial clue about the genetic or chromosomal mechanism of sex determination can be traced back to some of the experiments carried out in insects. நம்ம பார்க்குறோம் இல்லையா, இன்செக்ட்ஸ் ட்ராசோஃபிலாலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துலயே செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது எல்லாமே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே தான் பார்க்குறோம். இன்ஃபேக்ட் தி சைட்டாலஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ் மேட் இன் a number of insects led to the development of the concept of genetic or chromosomal basis of sex determination. So அந்த இன்செக்ட்ஸ் உடைய சைட்டாலஜிக்கல் அதோடைய செல்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதுல குரோமோசோம்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் செக்ஸ் லிங்க்டு அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஃபைன். Henking 1891 could trace a specific nuclear structure all through spermatogenesis. Spermatogenesis னா என்னப்பா? Spermatogenesis அப்படினா the production of sperms or the genesis or the synthesis of sperms. ஓகேவா? சோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸ்பெரிமென்ட் பா. சோ இப்போ என்ன பண்றாரு இந்த ஹென்கிங் அப்படின்றவர் 1891ல என்ன பண்றாருன்னா, ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியுது அவரால. all through the spermatogenesis fulla the process fulla ஒரு particular structure பார்க்க முடியுது. எதுல? in a few insects ல the spermatogenesis fulla the process அவரால பார்க்க முடியுது. and it was also observed by him that 50% of the sperm received this structure after spermatogenesis, whereas the other 50% sperm
did not receive it. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த ஒரு பர்టిక్యులர் ஸ்ட்ரக்சர் பார்க்கறாரு. ஓகேவா, சோ இப்போ அவர் இந்த செல்லுல ஒரு பர்టిక్యులர் ஸ்ட்ரக்சர் பார்க்கறாரு. அந்த ஸ்பெர்மடோஜெனிசிஸ் அப்படிங்கற processனா சிம்பிளா என்ன பார்க்கறோம், சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செல் இருக்கும், நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு செல்ல இருந்து மியோசிஸ் நடந்து 4 செல் ப்ரொடியூஸ் ஆகும்னு. சோ அந்த மியோசிஸ் நடந்து 4 செல் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ இந்த process வரைக்கும் அவர் இது வரைக்கும், சோ இந்த செல் process வரைக்கும் இது வரைக்கும் அவர் அந்த ஒரு பர்టిక్యులர் ஸ்ட்ரக்சர் பார்க்கறாரு. ஆனா இந்த ஸ்பெர்மடோஜெனிசிஸ் நடந்ததுக்கு அப்புறமா என்ன பார்க்கறாரு, இதுல 50%ல இந்த ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆகி இருக்கு, whereas இந்த இன்னொரு 50%ல அந்த ஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்றத அவர் நோட் பண்றாரு. சோ 50%ல இருக்கு, whereas அந்த 50%ல இல்ல. அது ஒரு அவர் பார்க்கக்கூடிய அந்த பர்టిక్యులர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, சோ இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹென்கிங் gave a name to this structure as the X body. ஓகேவா, சோ இந்த ஒரு வித்தியாசமான இதுக்கு வந்து இவர் என்ன பேர் கொடுக்கறாரு, என்னன்னே தெரியல அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம், X மிஷன் X அப்படி நம்ம வைக்கிறோம் இல்லையா, அது என்னன்னே நமக்கு தெரியல அப்படின்றதுனால இவர் இந்த இதுக்கு வந்து என்ன பேர் கொடுக்கறாரு, X body அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஓகேவா, சோ இந்த ஒரு பர்టిక్యులர் ஸ்ட்ரக்சருக்கு X bodyன்னு பேர் வைக்கிறாரு. ஆன்லைன் வெயிட் இல்ல, absent. Fine, but he could not explain its significance. So இவர் வெறுமே இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாரு, அவர் இதை ரிப்போர்ட் பண்ணாரே தவிர்த்து அது எவ்வளவு ஒரு முக்கியம், அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றதை இவரால ரிப்போர்ட் பண்ண முடியல. ஓகேவா, fine. Further investigations by other scientists led to the conclusion that the X body of Henking was in fact a chromosome. ஓகேவா, அந்த X பாடியும் இட்ஸ் ஒன் ஆஃப் தி குரோமோசோம் தான் அப்படின்னு பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் எல்லாமே கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதாவது இவர் பார்த்த அந்த X பாடி அப்படின்ற அந்த ஒரு பர்టిక్యులர் ஸ்ட்ரக்சர் பாதியில இருக்கு பாதியில இல்ல. எதுல, ஒரு சில இன்செக்ட்ஸ்ல பார்க்கும்போது ஸ்பெர்மடோஜெனிசிஸ் நடக்கும்போது அந்த ரிசல்ட் ஆஃப் ஸ்பெர்மடோஜெனிசிஸ்ல பாதியில இருக்கு பாதியில இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இல்ல. அந்த ஸ்ட்ரக்சருக்கு இவர் X பாடின்னு பேர் கொடுத்தாரு. அடுத்து வந்த சயின்டிஸ்ட்லாம் அந்த X பாடின்றது ஒரு குரோமோசோம் தான் கண்டுபிடிச்சாங்க. Fine. And that is why it was given the name X chromosome. புரியுதுங்களா, அவர் சொன்ன X பாடியும் இவங்க எடுத்த அந்த குரோமோசோமும் ரெண்டுத்தையும் ஒண்ணா கலந்து போட்டாங்க, X chromosome அப்படின்னு பேரு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, fine. It was also observed that in a large number of insects the mechanism of sex determination is the XO type. ஓகேவா, சோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க பாருங்க, most of the insectsல sex determinationன்றது என்னது, இந்த XO type. அப்படினா என்னன்றது பாப்போம். All eggs bear an additional X chromosome besides the other chromosomes, autosomes. ஓகேவா, on the other hand some of the sperms bear the X chromosomes whereas some do not. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடிஷனல் X குரோமோசோம் இருக்கு அப்படின்னா நீங்க நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சுப்பாங்கன்னா, 2 X குரோமோசோம் இருக்கு, இந்த லைன் அப்படியே படிச்சுட்டு போகும்போது அடிஷனல் X குரோமோசோம் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. அப்போ ஒருவேளை 2 X குரோமோசோம் பிளஸ் X குரோமோசோம் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. இல்ல, அவர் சொன்ன மாதிரி பாதியில இல்லன்னு சொல்லிட்டாருல, அப்போ வேற இன்னொரு X குரோமோசோம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதனாலதான் இந்த இடத்துல தெளிவா ஒரு வேர்ட் போடுறாங்க, besides the other chromosomes also known as the autosomes. ஓகேவா, நம்ம பாடியில autosomes ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 23 பேர்ஸ் இருக்கா, அந்த 23 பேர்ஸ்ல கடைசி அந்த 23rd பேர்ல தான் நம்ம XXXY டிஃபரன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. அதுதான் நம்மளுடைய செக்ஸையே டிட்டர்மைன் பண்ணுது. நான் மேலா இருந்தேன்னா XYன்னு இருக்கும், ஃபீமேலா இருந்தாங்கன்னா XXன்னு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். கரெக்ட்டுங்களா, அதுதான் டிட்டர்மைனே பண்ணுது. ஸோ அதுதான் செக்ஸ் குரோமோசோம். அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற அந்த 22 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஆட்டோசோம்ஸ். இந்த செக்ஸ் குரோமோசோம்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ ஆட்டோசோம்ஸ் அண்ட் அல்லோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த அல்லோசோம்ஸ் தான் நம்மளுடைய செக்ஸ் குரோமோசோம்ஸ். ஓகேவா, மத்த இருக்கக்கூடிய அந்த 22 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ்மே they are autosomes. clear? சோ இதுல இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, மோஸ்ட் ஆஃப் தி இன்செக்ட் உடைய எக்ல நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எக்ல போய் திரும்பி எப்படி 2 எக்ஸ் இருக்கும்,
கரெக்டா? இந்த 2x ஒரு x தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2x இருக்காது எக்ல. ஓகே, பிகாஸ் எக் இஸ் a haploid structure. அப்ப என்னங்க அடிஷனல் x குரோமோசோம்னா இந்த 22 நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். நம்மள மாதிரி 22 பேர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருக்கு. 22 ஆட்டோசோம்ஸ் இருக்கு. ஏன்னா பேரா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேரா இருக்காது பிகாஸ் இட் இஸ் a haploid structure. So அந்த 22 இருக்கு. அது கூட ஒரு x குரோமோசோம். So 23வது குரோமோசோமா அடிஷனலா இந்த x குரோமோசோம் எக்ல இருக்கு. ரெண்டாவது என்ன சொல்றாங்க பாருங்க, whereas நல்லா நோட் பண்ணுங்க. Whereas on the other hand, some of the sperms bear the X chromosome, whereas some do not. So அந்த insects பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு வரோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹியூமன்ஸ் பத்தி பார்க்கல, இன்செக்ட்ஸ்ல இவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இன்செக்ட்ஸ்ல எக்ல இந்த 22 கூட ஒரு X குரோமோசோம் இருக்கு. whereas இன்னும் கொஞ்சம் ஒரு சில இன்செக்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22 பேர் இருக்கு. 22 பேர் தாண்டி ஸ்பெர்ம்ஸ்ல சொல்றாங்க. இப்போ 22 பேர் இருக்கு, ஆட்டோசோம்ஸ் இருக்கு. அதை தாண்டி ஒரு சில இதுல half ஆஃப் தி இதுல ஒரு X குரோமோசோம் இருக்கு, இன்னொரு halfல அந்த X குரோமோசோம் இல்ல. ஓகேவா? சோ அப்ப அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. அதுதான் O டைப், XO டைப் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான ரீசன் அதுதான். சோ ஒரு சில இதுல அந்த இன்னொரு குரோமோசோம் அந்த X குரோமோசோம் இல்ல. half of the spermsல X குரோமோசோம் இருக்கு, half of the spermsல அந்த X குரோமோசோம் இல்ல. ஓகேவா? Eggs fertilized by sperm having an X chromosome become females, and those fertilized by sperms that do not have an X chromosome become males. புரியுதுங்களா? இன்செக்ட்ஸ்ல இப்படிதான் நடக்குது. ஸோ இன்செக்ட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல X Y நம்ம சிமிலரா ஹியூமன்ஸ்ல பாக்குற மாதிரி தான் X Y ன்னு சொல்றோம். அந்த இடத்துல Y க்கு பதிலா X நாட் ஆர் XO டைப் அந்த இடத்துல எதுவுமே இல்ல. அந்த ஒரு அடிஷனலான குரோமோசோம் இல்ல. அப்படி இல்லாத ஸ்பெர்ம்ஸ் வந்து இந்த எக்ஸை ஃபர்டிலைஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல மேல் ஃபார்ம் ஆகுது. whereas ஆல்ரெடி எக்லயும் எக்ஸ் இருக்கு, இந்த ஸ்பெர்ம்லயும் எக்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அது ஃபீமேலா மாறுது. சிம்பிளான கான்செப்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். சின்ன வயசுல இருந்தே நம்ம இதை பார்த்துட்டு வரோம். இட்ஸ் வெரி 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 சிம்பிள் இன் பாயிண்ட். ஓகே, do you think the number of chromosomes in the male and female are equal? Yes or no pa? The number of chromosomes in male and female are equal. Is it equal or not? Okay, இன்னும் கிளியரா சொல்றேன். So இந்த இன்செக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் the number of chromosomes in male and female are equal or not? நம்ம ஹியூமன்ஸ்ல கேட்கல, இந்த பர்டிகுலர் இன்செக்ட்ஸ் நம்ம எடுத்து பார்க்குறோம் இல்லையா, அதுல the number of male and female chromosomes are equal or not? ஓகே, ஸோ இதில் பார்க்கும்போது இட் இஸ் நாட் ஈக்குவல். நோ, எஸ். ஏன் இதில் ஈக்குவல் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீமேல்ஸில் வி ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட 2 XX குரோமோசோம் இருக்கு. வேறாஸ் மேலில் ஒரே ஒரு X குரோமோசோம் தான் இருக்கு. 1 குரோமோசோம் டெஃபிஷியன்ட். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் மேல்ஸ். ஃபைன். Due to involvement of the X chromosome in the determination of sex, it was designated to be the sex chromosome. புரியுதுங்களா? Not equal. Very good. Yes. So இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த X chromosome தான் வந்து அதோடைய செக்ஸே டிட்டர்மைன் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? ஒரு எக்ஸ்ட்ராவா இன்னொரு X chromosome இருந்தா அது ஃபீமேல் ஆகும், அந்த X chromosome இல்லைன்னா அது மேல் ஆகும் டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த குரோமோசோம் செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த குரோமோசோம் இருந்தா மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் செக்ஸையும், இல்லைன்னா மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் செக்ஸையுமே நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் this is known as the sex chromosome அப்படின்னு நம்ம சொல்றோம். And the rest of the chromosomes were named
as autosomes. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, மற்ற எல்லா குரோமோசோம்ஸும் இது இல்லாம மற்ற அது இருந்தாலும் இல்லாட்டியும், இது இருந்தாலும் இல்லாட்டியும்னா அதுக்காக அது இல்லைன்னா கூட எல்லாமே நடக்குமா? அப்படி அர்த்தம் இல்லை. அது இருந்தாலும் இல்லாட்டியும் அது ரெண்டுத்துலையுமே சேமா தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு செக்ஸை டிட்டர்மைன் பண்ண போறது இல்லை. நான் மேலா ஃபீமேலான்றதை டிட்டர்மைன் பண்ண போறது அந்த 22 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் கிடையாது. இந்த கடைசியா இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் அதை டிட்டர்மைன் பண்ணுது. ஹியூமன்ஸ் பார்க்கும்போது எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஒய் குரோமோசோம்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ண போகுது. அதனால தான் அந்த 22 பேரை நம்ம ஆட்டோசோம்ஸ்னோ, இது ரெண்டுத்தையும் நம்ம அல்லோசோம்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேவா? Grasshopper is an example of XO type of sex determination in which the males have only one X chromosome besides the autosomes, whereas females have a pair of X chromosomes. புரியுதுங்களா? இந்த இன்செக்ட்ஸ்ல பார்க்கும்போது they have a pair of X chromosomes. Females have a pair of X chromosomes while male has only one X chromosome. ஓகேவா? அதனால தான் மியாசிஸ் நடக்கும்போது என்ன ஆகுது, அந்த ஒரு எக்ஸ் குரோமோசோம் பாதி ஸ்பெர்ம்ஸ்ல எக்ஸ் குரோமோசோம்ஸ் போகுது, மீதி பாதி ஸ்பெர்ம்ஸ்ல அந்த எக்ஸ் குரோமோசோம்ஸ் போகாம வெறும் ஆட்டோசோம்ஸ் மட்டும் போகுது. அப்போ ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம், இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அப்போ அந்த எக்ல எப்படி இருந்தாலும் ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. அப்போ அந்த ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோமுடைய எஃபெக்ட் தான் வந்து அது மேலா ஆகுது. புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் சேரும்போது அதோட எஃபெக்ட் ஃபீமேலா மாறுது. அதே ஒரு எக்ஸ் குரோமோசோமோட எஃபெக்ட் தான் அதை மேலா கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஒரு மேலா டெவலப் ஆக வைக்குது. ஸோ இந்த மாதிரி டைப் நம்ம என்ன சொல்றோம்னா, we could see this XO type. ஸோ எக்ஸ் அண்ட் XO or X நாட்னு சொல்லுவோம். ஸோ ஒன்றுத்துல இருக்கு, ஒன்றுத்துல இல்லை அப்படின்ற கண்டிஷன். Next one என்னன்னு பார்த்தீங்கன்னா, these observations led to the investigation of a number of species to understand the mechanism of sex determination. ஓகேவா? ஸோ நம்ம ஒன்றுத்துல கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கியூரியாசிட்டி, இப்போ இது ஒன்றுத்துல இருக்கு, அப்போ அடுத்த எல்லா அனிமல்ஸ்லையும் இப்படி தான் இருக்குமா, எல்லா அனிமல்ஸ்லையும் இப்படி தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குதா அப்படின்னு என்ன பண்ண தோணும், அடுத்து எல்லா அனிமல்ஸ்லையும் இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேவா? ஸோ இட் லெட் டு அ லார்ஜ் அனாலிசிஸ் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ். நம்ம நிறைய ஸ்பீஷீஸ் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். in a number of other insects and mammals including man. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஹியூமன்ஸ்லையுமே நம்ம இதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ எது வந்து செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுது, எக்ஸ் குரோமோசோம்ஸா ஒய் குரோமோசோம்ஸா, இது எப்படி வேரியேஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம ஹியூமன்ஸ்லையுமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். XY டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் சீன் where both male and female have same number of chromosomes. ஓகேவா? சோ இப்போ XY டைப் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த X0 and XY டைப் பார்க்கிறதுக்கு சிமிலரா இருக்கும், ஆனா அது ஒண்ணு கிடையாது. ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. XY டைப்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, the number of chromosomes is equal. ஏன்னா நம்ம X0 டைப்ல மேல்ல ஒரு குரோமோசோம் கம்மியா இருக்கு, ஃபீமேல்ல ஒரு குரோமோசோம் அந்த நார்மல் லெவலை விட மேல்ல ஒரு குரோமோசோம் கம்மியா இருக்குன்னு பாக்குறோம். வேற இந்த XY டைப்ல எப்படி இருக்கு, XY டைப்ல நமக்கு ரெண்டுத்திலுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் பிரசன்ட் ஆகி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல எவ்வளவு இருக்கும், நம்ம இந்த இடத்துல எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கு, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா அந்த ஒரு எக்ஸுக்கு பதிலா ஒரு ஒய் இருக்கு. பட் ஆனா ரெண்டுத்திலுமே 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் தி XY டைப். இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பா, நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இந்த டிஃபரன்ஸ்ல கூட கேட்பாங்க. X0 அண்ட் XY டைப்ல இருக்கக்கூடிய பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஓகேவா? XY டைப்ல தி number of chromosomes is equal between the or both the male and female, whereas in the case of this X0 type there is one chromosome deficient in the case of male type. ஓகேவா? மேல்ல ஒரு குரோமோசோம் டெஃபிஷியன்ட்டா இருக்கு. fine. Among the males an X chromosome is present but its counterpart is distinctly smaller and called the Y chromosome. so X chromosome இருக்கா மாதிரியே இல்ல, ஆனா அதுக்கு பதிலா அதை விட இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா ஒரு கவுண்டர் பார்ட்டா பிரசன்ட் ஆகி இருக்கிறது. அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், Y chromosome அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேவா? Females however have a pair of X chromosomes. ஓகேவா? சோ இது மேல்ல மட்டும் தான் இந்த கண்டிஷன். X and அதோட ஒரு half தான் வந்து Y நம்ம அதோட கவுண்டர் பார்ட் Y ன்னு பார்க்கிறோம். Sir, I was scoring very good marks in school till 12th, sir, but I am not able to take it. இதனால நம்ம லோன் மீனிங்கா சார்? See,
திரும்பி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ நீங்க எவ்வளவு மார்க் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க கணேஷ்? நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தா லைக் வாட் இஸ் தி மார்க் யூ விஷ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப்? அதாவது கணேஷ் அப்படின்றது வந்து நான் இவ்வளவு மார்க் எடுப்பேன், ஐ மீன் மார்க் ஸ்கோரிங் மிஷன். ஓகேவா? ஐ எம் நாட் அ ஹியூமன், ஐ எம் மார்க் ஸ்கோரிங் மிஷன். ஸோ இப்போ என்கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய இதுல இருந்து வந்து நான் இவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றேன், நீட்ல நான் இவ்வளவு மார்க் இது பண்ணோம் அப்படின்ட்டு நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? யூ கான்ட் சே ரைட், பிகாஸ் யூ ஆர் எ ஹியூமன். புரியுதுங்களா? யூ ஆர் நாட் அ மார்க் ஸ்கோரிங் மிஷன். ஓகேவா? நீங்க ஒரு சில விஷயம் திரும்பி நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க் அப்படின்றது வெறும் நம்பர் தான்ப்பா. நீங்க நீட் இது எதுல வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க, இட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஓகேவா? ஆர் லைக் எப்படி சொல்லலாம், என்ட்ரி டிக்கெட். ஓகேவா? ஒரு காசு கொடுத்து ஒரு என்ட்ரி டிக்கெட் வாங்குறோம்ல, அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு என்ட்ரி டிக்கெட்டை நம்ம கெயின் பண்றோம். ஓகேவா? அந்த என்ட்ரி டிக்கெட்டை வச்சு ஒரு ஷோக்கு போற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு அட்மிஷனுக்கு மட்டும் தான் அந்த என்ட்ரி கார்டு தான் வந்து, அந்த என்ட்ரி டிக்கெட் தான் வந்து நம்மளுடைய அந்த மார்க் ஷீட்டும், அந்த என்ட்ரி அமௌண்ட் தான் வந்து நம்மளுடைய மார்க்கும். அவ்வளவுதான். ஓகேவா? அது உள்ள போய் இந்த மார்க்கை வச்சு சார் நான் வந்து இஃப் நீங்க சொல்ற மாதிரி இப்போ நான் வந்து ஸ்டேட் போர்ட்ல நான் வந்து 1190 அவுட் ஆஃப் 1200 வச்சுக்கோங்களேன், 1190 வாங்கியிருக்கேன் சார். எனக்கு வந்து என்னுடைய காலேஜ் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எனக்கு ஆல் கிளியர் போட்டுருங்க சார். யாரும் போட போறது இல்லை. புரியுதுங்களா? ஆர் நீட்லேயே போங்கல, நீட்ல நீங்க உள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் இந்த மார்க் சார் நான் நீட்ல 720 அவுட் ஆஃப் 720 வாங்கிட்டேன் சார், எனக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து நான் வீட்ல இருந்தே நான் படிச்சுக்கிட்டுமா சார், யாரும் அலோவ் பண்ண போறது இல்லை. கரெக்டுங்களா? பிகாஸ் தீஸ் ஆர் ஜஸ்ட் மார்க்ஸ். சரிப்பா தம்பி நீ வாங்கிட்டேன்னா அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுருவாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அது வெறும் மார்க் மட்டும் தான். ஆனா ஒரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க, எவ்வளவு மார்க் வேணா நீங்க வாங்கியிருக்கலாம், இல்ல மார்க் கம்மியாவே வாங்கியிருக்கலாம். ஓகே? நீங்க மார்க்கே வாங்கியிருக்க வேண்டாம். எக்ஸாம்பிள் நான் அதே மாதிரி தான், நான் மார்க்கே வாங்கல. நான் 12th நீங்க 12th நல்லா படிச்சிருக்கீங்க, நான் 12th நல்லா கூட படிக்கல. ஓகேங்களா? ஸோ லெட் மார்க் ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ அப்போ அந்த இடத்துல நாளைக்கு வந்து நீங்க ஒரு காலேஜ் போகும்போது உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, லைக் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஹவு a sex has been determined கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, சார் நான் வந்து ஜெனடிக்ஸ்ல வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன் சார், எனக்கு இந்த மார்க் சார், நான் ஜெனடிக்ஸ்ல இவ்வளவு மார்க் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்ல அந்த இடத்துல போயிட்டு நீங்க சார் செக்ஸ் has been determined by the chromosomes, sex chromosomes or the sex linked chromosomes அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? உங்களுடைய நாலேஜ் தான் அந்த இடத்துல பேசும். புரியுதுங்களா? அது மார்க் நீங்க வாங்கி உள்ள போயிருந்தாலும் சரி, இல்ல மார்க் கம்மியா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அதுக்காக உங்களுடைய நாலேஜை வச்சு தான் நாளைக்கு 4 பேர் டிட்டர்மைன் பண்ணுவாங்களே தவிர்த்து உங்களுடைய மார்க்கை வச்சு உங்களை டிட்டர்மைன் பண்றாங்கன்னா யூ டி நாட் வாண்ட் டு வரி ஆர் கேர் ஃபார் தெம், யூ ஜஸ்ட் லீவ் தெம். அவ்வளவுதான். புரியுதா கணேஷ்? இஸ் இட் கிளியர்? சி நீங்க இந்த மார்க் அப்படின்றத சூப்பர்ப்பா. எஸ், சி இந்த மார்க் அப்படின்றது எப்பயுமே நினைச்சு நீங்க உங்களை நீங்க எஸ்டீம் உங்களுடைய இனிமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க் கம்மி ஆகும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எனக்குமே எல்லா சமயமும் நம்ம வந்து அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், வெரி வெரி கிளியர் சார். ஓகேப்பா, நம்ம எப்பயுமே வந்து we are not a mark scoring machine. ஓகேவா? எப்பயுமே வந்து பாட்னியில் அப்படியே சென்டமா எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஓகேவா? எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், நமக்கும் பிரெயினுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஓகேவா? எப்போ பார்த்தாலும் அப்படியே சென்டமா பூச்சிட்டு இருக்க முடியாது. இட் ஹேப்பன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய இந்த மார்க்கை வச்சு, பட் ஐ நோ அபவுட் மை செல்ஃப். கௌஷிக்னா என்ன, கௌஷிக் அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த புரிஞ்சதை என்னால இப்போ உங்களுக்கு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு எனக்கு தெரியும். அது நாளைக்கு ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டா வரும்போது அப்ளை பண்ண முடியுமா முடியாதான்ட்டு எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் சிம்பிளா வந்து நான் இந்த மாதிரி என்னால இது பண்ண முடியும் அப்படியே நான் சொல்லிட்டு போறது, ஆர் இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போது எனக்கு ஒரு பர்டிகுலர் சாப்டர் ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸ்க்கு எனக்கு மீனிங் தெரியல, தம்பி நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன்ப்பா, ஓகேவா, அதனால இந்த ஃப்ரேஸ் எனக்கு தெரியலன்னு நான் சொல்ல முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன் ஐ நோ அபவுட் மை செல்ஃப். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மார்க் வந்து நம்மளை வந்து அப்படியே குறைக்கிறதோ ஏத்தாது, குறைக்கவும் குறைக்காது. ஓகேங்களா? நம்ம நம்மளாதான் இருக்கணும். அண்ட் we have to be that. ஸோ மார்க் வரட்டும் போகட்டும், we need not want to care about that.
Okay, fine. Super. So, இப்போ next என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா yes. However, females however have a pair of X chromosomes. Both males and females bear same number of autosomes. Okay, வா. So நம்ம பார்த்த அந்த X and Y அது வந்து மேல்ல மட்டும் X உடைய கவுண்டர் பார்ட் அந்த இடத்துல X ன்னு இருக்கிறதுக்கு பதிலா அது பதிலா கொஞ்சம் சின்னதா மாறி Y chromosome அப்படின்னு நம்ம சொல்றோம். whereas female பார்க்கும்போது ரெண்டுமே X chromosome condition தான் present ஆகி இருக்கும். Hence the males have autosomes plus XY. ஆனா ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க, both have the same number of autosomes. அந்த மத்த இருக்கக்கூடிய அந்த 22 பேர் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான், அது எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகேவா? while female have autosomes plus XX. நம்ம ஃபீமேல பார்க்கக்கூடிய XX and human malesல XY ன்னு இருக்கும். In human beings and in Drosophila the males have one X and one Y chromosome, whereas females have a pair of X chromosomes besides autosomes. Simple, நம்ம பார்த்தது தான். சோ இங்க பாருங்க, Drosophila as well as humans ல நம்ம என்ன கண்டிஷன் பார்க்கிறோம், மேல்ஸ்ல we have this XY. ஓகேவா? சோ X இந்த இடத்துல ரெண்டு X இருக்காங்க. சோ இந்த இடத்துல இந்த X இப்படி இருந்திருக்கணும், அதுக்கு பதிலா it has been shortened version we have this XY chromosome, whereas in the case of females நம்மளால XX chromosomes நம்மளால பார்க்க முடியுது. சிமிலரா இதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி நம்ம Drosophila-ஓட எக்ஸ்பெரிமெண்ட்மே நம்ம பார்த்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? Drosophila-ஓட எக்ஸ்பெரிமெண்ட்ல டிரா பண்ணும்போது நம்ம எப்படி பார்த்தோம், அதோட gametesல spermsல Y ன்னு ஒன்னு இருக்கு, X ன்னு ஒன்னு இருக்கு, whereas female-ல XX ன்னு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். So male and female-ல பார்க்கும்போது we have this male-ல XY and in the case of females we have XX chromosomes, but the autosomes are same for both male and female. Fine. In the above description we have studied about two types of sex. Correcta? Determining mechanisms. Example, X0 type and XY type. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். X0 and XY type. X0 டைப்ல X chromosome இருக்கும், மேல்ஸ்ல சொல்றேன். X chromosome மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. கவுண்டர் பார்ட் Y chromosome இருக்காது. whereas in the case of XY chromosome மேல்ஸ்ல நம்ம ஹியூமன்ஸ்ல பார்க்குற மாதிரி X இருக்கும், அதோட கவுண்டர் பார்ட் X க்கு பதிலா Y ன்னு ஒன்னு இருக்கும். சோ அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் between the X0 and XY. and இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, X0 டைப்ல the chromosome numbers are not same between male and female, whereas in the case of XY type the autosomes are same as well as the X chromosomes are same in count. okay, count wise பார்க்க 23 தான், ஆனா அந்த கடைசியா அந்த XY ன்றது மட்டும் மாறி இருக்கும். ஓகேவா? ஃபைன். Yeah, but in both cases males produce two different types of gametes. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பா. அதாவது ரெண்டுத்துலயுமே X0 type as well as XY type ரெண்டுத்துலயுமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, male produces two types of gametes. ரெண்டு டைப் ஆஃப் gamete ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்னு வந்து X, இன்னொன்னு X இல்லாம எதுவுமே இருக்காது. செகண்ட் டைப்ல X and Y ரெண்டு டைப் ஆஃப் gamete, either with or without X chromosome. ஃபர்ஸ்ட் நம்ம X0 டைப்ல பார்த்தோம் இல்லையா, ரெண்டு டைப் ஆஃப் gamete, ஒன்னு X இன்னொன்னு X இல்லாம. செகண்ட் டைப்ல some gametes with X chromosomes and some with Y chromosome. ஒரு சில gametல X chromosome, ஒரு சில gametல Y chromosome present ஆகி இருக்கும். Such types of sex determination mechanism is designated to be the example of male heterogamety. ஓகேவா? male heterogametyன்றது இதுதான். So heterogamous அப்படினா என்ன நம்ம பார்த்தோம், different, homozygous heterozygous ன்னு பார்க்கறோம் இல்லையா, அதேதான். So இந்த இடத்துல heterogamety, gametes, heterogametes, two different types of gametes, heterogamety அப்படின்னு நம்ம பார்க்கறோம். So இந்த heterogamety அப்படின்றது two different types of gametes, one X and without X and Y ரெண்டு டைப் ஆஃப் gametes நம்ம பார்க்கறோம். in some other organisms such as birds. இப்போ நல்லா நோட் பண்ணுங்க, இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல இதோட அப்படியே உல்டாலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸோ பேர்ட்ஸ்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே சேஞ்ச் ஆகி இருக்கிறது தான் நம்மளுடைய பேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். Fine. Okay, இப்போ இது என்ன பார்க்கறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, a different mechanism of sex determination is observed. In this case,
the total number of chromosome is same in both males and females. இது வரைக்கும் கரெக்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம XY டைப்ல பார்த்தா மாதிரியே இந்த பேர்ட்ஸ்லயுமே டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் சேமா தான் இருக்கு. ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் XY டைப். பட் ஆனால் அது சேஞ்ச் இருக்கு என்னன்றதை பார்ப்போம். ஸோ இதுக்காகவே நம்ம அதுக்கு வேற லெட்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வேற லெட்டர்ஸ்மே யூஸ் பண்றோம். ஃபைன், let's see. But two different types of gametes in terms of the sex chromosomes are produced by females. ஓகேவா? இங்க தான் பாயிண்டே இருக்கு. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்கப்பா. Be very 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 careful. நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி டர்ம்ஸ் இந்த இடத்துல தான் கேட்பாங்க. X0 type and XY type, male heterogamety and female heterogamety. Male heterogamety best example Drosophila and humans. Female heterogamety க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா birds. Most of the birdsல பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மேல பார்க்கக்கூடிய hen and cock. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in order to have a distinction with the mechanism of sex determination described earlier, பார்த்தா இல்லையா நமக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஹாய் அஸ்வின், குட் ஈவினிங். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த XY டைப் இதுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால நிறைய பேர் என்ன some may get confused இல்லையா? ஸோ அதனால என்ன பண்றோம்னா the two different sex chromosomes of a female bird has been designated to be the Z and W chromosomes. In these organisms, the males have one Z and one W. Sorry, the females have one Z and one W chromosome, whereas the males have a pair of Z chromosomes. Besides the autosomes. Okay, wow. I am fine, Ashwin. How about you? எப்படி இருக்கீங்க? Good evening, pa. Good evening. Good evening. Fine. So இதுல கண்டிஷன்ஸ் பாருங்க. நம்ம ஆல்ரெடி XY டைப்னு பார்த்தோமா. ஸோ மேல்ல என்ன கண்டிஷன்? XY XX ன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இதுல அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணி ஃபீமேலுக்கு XY மேலுக்கு XX கண்டிஷன். அதுதான் உண்மையிலேயே நடக்க போகுது. பட் நமக்கு அது கன்ஃபியூசிங்கா இருக்குன்றதுனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மாத்தி XY மாத்தி நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZW and ZZ அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். சூப்பர் அஸ்வின், சூப்பர் ஃபைன். ஸோ ஆட்டோசோம் சேமா தான் இருக்கும். ஆனா அதுதான் இப்ப பாருங்க இது இட்ஸ் அ மேல். ஓகேவா? மேல் ஸ்ட்ரக்சர்ல we have this ZZ. ஓகேவா? whereas in the case of female we have this ZW. ஓகேவா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத அப்படியே உல்டாவா மாத்தி போடுங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேல்ல வந்து ஸ்பெர்ம்ஸ் ஒரே கண்டிஷன்ல தான் இருக்கும். ரெண்டுத்திலுமே Z தான் இருக்கும். ஓகேவா? அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெர்ம்ஸ்ல எல்லாமே இந்த Z குரோமோசோம் தான் இருக்கும். சோ இப்போ இது அப்படியே அம்மா கையில தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பின்னாடி இப்ப நம்ம அடுத்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹியூமன்ஸ் பார்க்க போறோம். அப்போ அதுல வந்து அப்பா கையில தான் இருக்கு. அப்பாவோட ஸ்பெர்ம்ஸ்ல தான் டிட்டர்மைன் ஆயிருக்கு செக்ஸ் வந்து மேலா ஃபீமேலான்ட்டு அந்த ஆஃப்ஸ்பிரிங் உடைய செக்ஸ் வந்து. ஆனா இதுல பாருங்க இது அப்படியே அம்மாவோட கையில தான் இருக்கு. எய்தர் அந்த ஃபீமேல் பேர்டுடைய எக் வந்து அது வந்து இட் கண்டெய்ன்ஸ் this W chromosome இருந்தது அப்படின்னா it would be having a female offspring, whereas அதுக்கு பதிலா இந்த Z chromosome இருந்தது அப்படின்னா it would be producing the male offspring. ஓகேவா? சோ இது அப்படியே சேஞ்ச் ஆகி இருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல ஃபீமேல் தான் ரெண்டு டைப் ஆஃப் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ அந்த எக்ல பாதி சான்சஸ் it has equal chances that the produced egg could be of this W type or this Z type. ஓகேவா? சோ Z type இருந்தது அப்படின்னா it would be a male one, whereas அது வந்து W typeல இருந்ததுன்னா it would be of a female one. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல sex determination is determined or the heterogamety is produced by the female structures. So that's why it is known as the female heterogamy. ஓகேவா? அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி நம்ம கன்ஃபியூஷன். ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் கன்ஃபியூஷன்ஸ் நம்ம மேலே பார்த்த XY டைப்ல இருந்து இது கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ZW டைப்னு ஒன்று கொண்டு வரோம். ஸோ ZW டைப் அப்படின்னா நம்மளுடைய ஃபீமேல்ஸ்ல we have this ZW, the alternate versions, whereas males we have this ZZ type. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். Don't get confused. So be clear of these three types: X0, XY, ZW or ZZ type. ஓகேவா? ஸோ X0ல மேல்ஸ்ல ஒரு X இருக்கும், இன்னொன்னுல எதுவுமே இருக்காது, கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். ஓகேவா?
not even. Whereas in the மூணுத்துலயும் பாத்தீங்கன்னா they have the same number of autosomes. Autosomes same. இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் they differ. ஓகேவா? ஸோ எக்ஸ் இருக்கும், வேற இன்னொன்னுல எதுவுமே இருக்காது. ஸோ இட்ஸ் நாட் ஈவன் பிட்வீன் தி மேல் அண்ட் ஃபீமேல். எக்ஸ்ஒய்ல மேல்ல எக்ஸ்ஒய் இருக்கும், ஃபீமேல்ல எக்ஸ்எக்ஸ் இருக்கும். இந்த சேஞ்ச் தவிர்த்து எந்த பெரிய டிஃபரன்ஸும் இருக்காது. ஆட்டோசோம்ஸ் அண்ட் தி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ரிமைன்ஸ் தி சேம். தி லாஸ்ட் ஒன் ZW டைப்ல ZWன்றது ஃபீமேல்ல இருக்கும், ZZ அப்படின்றது மேல்ல இருக்கும். ஸோ அது இன்டர்சேஞ்ச் ஆகி இருக்கும். Whereas the autosomes remains the same. ஓகேவா? So these are the sex determination. இப்படிதான் ஒரு particular organism உடைய செக்ஸே நம்ம டிட்டர்மைன் பண்றோம். ஓகேவா? Fine. So last time we will be discussing with this sex determination in humans. Fine. நம்ம already பார்த்ததான், simple. It has already been mentioned that the sex determining mechanism in case of humans is XY type. நம்ம already பார்த்ததான். நம்ம humansல we have this XY type of sex determination. Out of 23 pairs of chromosomes present, 22 pairs are exactly same in both males and females. Exactா மேல்லையும் ஃபீமேல்லையும். சார் அதுக்காக எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா? சரி, நல்லா நோட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு நான் சொல்லல. கண்டிஷன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய அலீல் டிஃபரெண்டா இருக்கலாம், ஆனா அந்த குரோமோசோமுடைய ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஒரே கண்டிஷன்ல தான் இருக்கும். நம்ம இந்த 22 pairs of autosomes மே they remain in the same condition. ஓகேவா? Fine. These are the autosomes. A pair of X chromosomes are present in the female, whereas the presence of an X and Y chromosome are determinant of the male characteristic. So males ல பாக்கும்போது ஒரு X chromosome ஒரு Y chromosome present ஆகி இருக்கும். ஓகேவா? So during spermatogenesis among males, two types of gametes are produced. 50% of the total sperm produced carry the X chromosomes and the rest 50% has Y chromosome besides the autosomes. ஓகேவா? சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்டோசோம்ஸ் தவிர்த்து இருக்கக்கூடிய இந்த கடைசி பேர்ல பாதியில X குரோமோசோமும் பாதியில Y குரோமோசோமும் இருக்கும். அதுக்காக இதுவே இருக்காதா, ஆட்டோசோம்ஸே இல்லாம வெறும் XY மட்டும் இருக்குன்ற அர்த்தம் இல்ல. ஆட்டோசோம்ஸ் கண்டிப்பா 2-3 சேமா தான் இருக்கும். அதை தாண்டி பாதியில X குரோமோசோம்ஸும் பாதியில Y குரோமோசோம்ஸும் பிரசன்ட் ஆகி இருக்கும். Fine. Females, however, produce only one type of ovum with an X chromosome. Okay, wow. So females, however, produce only one type of chromosome. I mean, one type of ovum தான். So அதுல வந்தாலே அவங்க X chromosome தான் அந்த ovum இருக்கும். There is an equal probability of fertilization of the ovum with the sperm carrying either X or Y chromosome. நல்லா நோட் பண்ணுங்க. எதுக்காக இந்த இடத்துல ஈக்குவல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதாவது சார் எக்ஸ் குரோமோசோம் இருந்தா அட்வான்டேஜ் சார், எக்ஸ் குரோமோசோம் வந்து ஈஸியா ஃபர்டிலைஸ் பண்ணிட்டோம், ஒய் குரோமோசோம் தான் ரொம்ப டஃபா ஃபர்டிலைஸ் பண்ணோம் அப்படின்ற அர்த்தம்லாம் இல்லை. போத் ஹேவ் ஈக்குவல் சான்சஸ். ஸோ எந்த ஸ்பெர்ம் வேணாலும் ஈஸியா போய் it can go and fertilize the ovum. ஓகேவா? both have equal probability and equal chances. ஸோ அதுதான் கொடுத்திருக்காங்க. In case the ovum fertilizes with the sperm carrying an X chromosome, the zygote develops into a female. ஏன்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா, XX இருந்தால் தான் அது ஃபீமேல். ஸோ இப்போ ஒரு X கூட இன்னொரு X போய் சேர்ந்துருச்சுன்னா அது XX மாறிடும், அது ஃபீமேலாக மாறிடும். ஒருவேளை இதுல இருந்து Y குரோமோசோம் போய் அந்த X ovum கூட ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சு, Y sperm போய் அந்த X ovum கூட ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது மேல் கண்டிஷன் ரெஸ்டோர் ஆயிடும். பிகாஸ் இட் ஹாஸ் XY டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ தி zygote develops carrying sperm results into a male offspring. Thus, it is evident that it is the genetic makeup of the sperm that determines the sex of the child. It is also evident that in each pregnancy there is always 50% probability of either a male or a female child. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பா. நம்ம கரண்டா நம்ம நிறைய சோஷியல் இஷ்யூஸ் இப்போ வரைக்குமே it happens. ஓகேங்களா? It is occurring. It has been reduced but still at certain places it is happening. அதாவது ஒரு குழந்தை வந்து மேல் ஆர் ஒரு குழந்தை வந்து ஃபீமேல் அப்படின்றதுக்கு காரணம் வந்து அந்த அம்மா தான் அப்படின்னு இப்போ வரைக்கும்
ஏகப்பட்ட ஃபால்ஸ் பிலீஃப் இருக்கு. பட் ஆனால் நமக்கு தெரியும் ஒரு குழந்தை வந்து மேலா பிறக்கிறதோ ஃபீமேலா பிறக்கிறதோ இட் இஸ் டிபெண்டன்ட் அப்பான் தி ஸ்பெர்ம் நாட் ஆன் தி எக். பிகாஸ் எக்ல எக்ஸ் குரோமோசோம் மட்டும் தான் இருக்கும். அந்த எக்கு கூட ஒரு எக்ஸ் குரோமோசோம் உள்ள ஒரு ஸ்பெர்ம் போய் ஃபர்டிலைஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து ஃபீமேல் ஆகவும், ஒரு ஒய் குரோமோசோம் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் போய் ஃபர்டிலைஸ் பண்ணிச்சுன்னா அது மேல் சைல்ட் ஆகவும் இட் develops. ஓகேவா? it is dependent upon the father's sperms. ஓகேவா? and not dependent upon the mothers. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுதான் இங்க கீழே கொடுக்குறாங்க. it is unfortunate that in our society women are blamed for giving birth to female children and have been ostracized and ill-treated because of this false notion. ஓகேவா? அதனால அவங்க இழிவுபடுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன், ஓகே. இந்த லிட்டில் பார்ட், ஓகேவா, செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனி பீ. ஓகே, ஐ வில் கீப் திஸ் on hold. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல I think we have it on Saturday. So Saturday இருந்து we will see this sex determination in honey bee, then will follow. ஓகேவா? or we will see it now. நம்ம இந்த கிளாஸ்லயே பார்க்கலாமா sex determination in honey bee? பார்க்கலாங்களா? Okay, we'll see it in the next session. Okay, next session la continue பண்ணுவோம். I will just bring few more images for this. Okay, fine. We'll just see in the next session. So இதை நம்ம இந்த செஷனை எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி again I am reminding you guys, நீங்கள் ஆஃப்லைனில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேதாந்தோட ஆஃப்லைன் லேர்னிங் சென்டர் நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. அது எப்படி ஜாயின் பண்ணால் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம வேதாந்தோட நீட் தமிழ் டெலிகிராம் சேனலோடைய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கான டெஸ்ட் லிங்க்ஸ் எல்லாமே அதில் வரும். ஸோ உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபைன்பா, சூப்பர்ப்பா, சூப்பர். ஓகே, ஸோ இதுதான் நம்ம 2 அனௌன்ஸ்மெண்ட்ஸ். மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வேதாந்த் நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு ஆர் இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. நான் ஐ வில் ஜஸ்ட் சால்வ் இட் இன் தி நெக்ஸ்ட் லைவ் செஷன். Thank you so much guys. Thank you so much. Love you all. Tata. Bye bye. வரட்டுங்களா?